சரி, ஓகே, வில் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு வந்து டே 3. ஓகே, ஸோ டே 2 நம்ம நெட்வொர்க்கிங் பற்றின இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். நான் அன்றைக்கே வந்து ஓஎஸ்ஏ மாடல் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணேன், பட் டைம் இல்லை. ஸோ அன்றைக்கே நான் ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி யூனோ ஓஎஸ்ஏ மாடலில் டே 3ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கலான்ட்டு. ஸோ அன்றைக்கி டைம் கம்மியாக இருந்துச்சு, என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியல. பட் டுடே வில் ஸ்டார்ட் வித் ஓஎஸ்ஏ மாடல். ரைட், அந்த ஓஎஸ்ஏ மாடல் முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் நெட்வொர்க்கிங் டிவைசஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சரி, லெட் மீ ஸ்டார்ட். சி, OSI stands for ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ட். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஒரு வே ஆஃப் நெட்வொர்க்கிங் இப்படி ஒர்க் ஆனால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ப்ரொபோசல் தான், ஒரு ஐடியா தான். ஸோ இந்த மாடலே வந்து ஒரு ஐடியா. அண்ட் இந்த ஐடியா எப்போ வந்து கிரியேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1960s. ஓகே, நாட் எக்ஸாக்ட்லி 60s, அந்த டைம் 1960s to 1969 வச்சுக்கோங்க. அந்த டைமில் தான் வந்து பீப்புள் ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் நெட்வொர்க்கிங். ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் அப்போ ஓரளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. அந்த கம்ப்யூட்டர்ஸ்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னும் போது அவங்க வந்து நிறைய ப்ரொபோசல்ஸ் அந்த டைமில் வந்து அதில் வந்து ரொம்ப பாப்புலரான ப்ரொபோசல் வந்து OSI மாடல். கம்ப்யூட்டர்ஸ் இப்படிலாம் பேசினா அந்த கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சது தான். ஓகே, ஸோ இந்த OSI மாடலோட கான்செப்ட் என்னன்னா, நான் அன்னைக்கு கிளாஸ் சொல்லியிருப்பேன், பட் அகைன் அன்னைக்கு கிளாஸ் நான் சொன்னதை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் தான் சொன்னேன், பெருசாக சொல்ல முடியல. அண்ட் அகைன் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் அகைன். ஸோ இப்போ நம்ம ஒரு லெட்டர் போடுறோம் அப்படின்னா அந்த லெட்டரில் வந்து லைக் ஹவ் வி ஹேவ் ஃப்ரம் அட்ரஸ். ஓகே, ஸோ ஃப்ரம் இருக்கும், டூ இருக்கும், அண்ட் தென் யூனோ சப்ஜெக்ட் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதில் வந்து இது ஒரு லெட்டர் நம்ம கால் பண்ணுறோம். இந்த லெட்டரில் இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தியா, மேலே இருக்க அந்த ஃப்ரம் அண்ட் டூ, அது வந்து ஆக்சுவல் மெசேஜ் கிடையாது, ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஃப்ரம் அண்ட் டூ நம்ம எதுக்கு எல்லா லெட்டரையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரம் அண்ட் டூ அட்ரஸ் வச்சு தான் இந்த லெட்டர் வந்து டெலிவர் ஆகும். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா அந்த டூ அட்ரஸ் வச்சு நம்ம டூவில் என்ன அட்ரஸ் கொடுக்குறோமோ அந்த அட்ரஸ்க்கு அது டெலிவர் ஆகுது. ஸோ டூ டெலிவர் பண்ண வேண்டிய அட்ரஸில் அந்த டெலிவர் பண்ண முடியல அப்படின்னா அது ஃப்ரம் அட்ரஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ ஒரு லெட்டர் எழுதும் போது யார் எழுதுறாங்க, யாருக்கு அந்த லெட்டர் நம்ம எழுதணுன்றது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறோம். கரெக்டாக? அண்ட் தென் ஆக்சுவல் மேட்ரு வந்து இந்த சப்ஜெக்ட் தான். ஓகே, என்ன எக்ஸாக்டாக டேட்டா அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம நெட்வொர்க்கிங் படிக்கிறோம், இல்லை நெட்வொர்க்கிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. ஓகே, போஸ்ட்மேன் வந்து ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடிலாம் போஸ்ட்மேன்ஸ் இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க. பட் பெருசாக இப்போ நம்ம போஸ்டல் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஒரு 15 இயர்ஸ் பேக்லாம் வந்து ஒரு லெட்டர் டெலிவர் ஆகுது அப்படின்னா போஸ்ட்மேன் வந்து டெலிவர் பண்ணுவார். கேட்டா அந்த போஸ்ட்மேனுக்கு எப்படி வந்து ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையோ. ஒரு போஸ்ட்மேன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த போஸ்ட்மேனுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்? லெட்ஸே ஒரு லெட்டர் வருது, அந்த போஸ்ட்மேன் வந்து அந்த சப்ஜெக்டை பார்த்துட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு குட் நியூஸா இல்லை பேட் நியூஸான்றது அந்த போஸ்ட்மேனுக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. அந்த போஸ்ட்மேனுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டு? அந்த போஸ்ட்மேனுக்கு இம்பார்ட்டன்ட்டு ஃப்ரம் அட்ரஸ் அண்ட் டூ அட்ரஸ். ரைட், ஏன்னா டூ அட்ரஸில் போய் டெலிவர் பண்ணணும். டூ அட்ரஸில் அந்த ஆள் இல்லைன்னா திருப்பி ஃப்ரம் அட்ரஸ்க்கு அது ரிட்டர்ன் பண்ணிடணும். ரைட், ஸோ எப்படி ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாமே கம்யூனிகேஷன்லாம் போஸ்டில் பண்ணிட்டு இருந்தோமோ இப்போ டிஜிட்டலாக பண்ணுறோம். பட் முன்னாடி வரைக்கும் போஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக? ஸோ எப்படி ஒரு போஸ்ட்மேனுக்கு சப்ஜெக்ட் இஸ் நாட் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி நமக்கு நெட்வொர்க்கிங் பீப்புளுக்கு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இது எப்படி நான் வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, இப்போ லெட்ஸே எப்படி ஒரு போஸ்ட்மேனுக்கு சப்ஜெக்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், அது என்ன நியூஸாக வேணா இருக்கலாம். ஸோ நமக்கு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு ஒரு யூசரை எந்த டேட்டா அனுப்புறான்றது நமக்கு இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. அந்த யூசர் வந்து ஒரு இமேஜ் அனுப்பட்டும், இமேஜ் தான் பேலோடு. இல்லை அந்த யூசர் வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பட்டும், இல்லை அந்த யூசர் வந்து ஒரு ஹாய் ஒரு மெசேஜ் அனுப்பட்டும், இல்லை அந்த யூசர் வந்து ஒரு வீடியோ கால் பண்ணிட்டோம், வாய்ஸ் கால் பண்ணிட்டோம், வாட் எவர் இட் இஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த யூசர் என்ன அனுப்புறான் அப்படின்றது. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், நீங்கள் நெட்வொர்க்கிங் படிக்கிறீங்க, நெட்வொர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ண போறீங்க ஒரு கம்பெனியில். ஸோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணணும்? ஒரு ப்ராப்பர் நெட்வொர்க்கிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்கணும் ப்ராப்பராக அப்படின்னு. ஓகே, ஸோ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக நமக்கு நெட்வொர்க்கிங் படிக்கிற பர்சனாக நமக்கு வந்து என்ன யூசர் அனுப்புறான் அப்படின்றது நமக்கு மேட்டரே கிடையாது. அதனால தான் அவன் இமேஜ் அனுப்புறானா, வாய்ஸ் நோட் அனுப்புறானா, ஹாய் மெசேஜ் அனுப்புறானா, டெக்ஸ்ட் மெசேஜா, இல்லை வாட் எவர் இட் இஸ், ஒரு டாக்குமெண்ட்டா, நம்ம அதெல்லாம் ஸ்பெசிஃபிக் கன்சென்ட் பண்ண போகிறதே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாத்தையுமே ஒரே வேர்டில் கால் பண்ண போகிறது, தட் இஸ் பேலோட். ஓகே, ஸோ பேலோட்னா மீனிங் என்னன்னா, அந்த யூசர் என்ன டேட்டா வேணும் அனுப்புறது, ஒரு இமேஜாக இருக்கட்டும், ஹாய் மெசேஜ் இருக்கட்டும், வாய்ஸ் இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நம்ம பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக அதை பேலோட்னு கால் பண்ணுறோம். ஸோ எப்படி ஒரு போஸ்ட்மேனுக்கு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையோ, கிட்டத்தட்ட இந்த சப்ஜெக்ட் தான் பேலோட் மாதிரி. ஸோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல அதில் சப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோம், ஒரு லெட்டரில் அது சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நெட்வொர்க்கிங்கில் பேசுகிறப்போ ஒரு யூசர் அனுப்புகிற டேட்டாக்கு நம்ம பேர் என்ன வைக்க போறோம்னா பேலோடு. பேலோட்னா ஜென்ரிக்கா அவன் என்ன டேட்டா வேணா அனுப்புறோம், இமேஜோ, வாய்ஸோ, ஹாய் மெசேஜோ, டெக்ஸ்ட் மெசேஜோ, டாக்குமெண்ட்டோ, வாய்ஸ் காலோ, வீடியோ காலோ, வாட் எவர் இட் இஸ். ரைட், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேலோட். ஓகே, அண்ட் தென் அந்த போஸ்ட்மேனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது? இந்த ஃப்ரம் அண்ட் டூ தானே. ஓகே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி ஒரு யூசர் அனுப்புகிற டேட்டாவில் அந்த பேலோடுன்னு ஒன்று இருக்கும், அது ஆக்சுவல் டேட்டா. பட் அதை தாண்டி அந்த யூசரும் சில டேட்டாஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த யூசருக்கே அது தெரியாது. நீ ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புற அப்படின்னா
அந்த ஹாய் மெசேஜ் வந்து நீ ஒரு யூசர் அனுப்புனா உனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஹாய் மெசேஜ் தான். பட் அந்த ஹாய் மெசேஜ்க்குள்ள அந்த ஹாய் மெசேஜ்க்கு மேலே என்ன இருக்குன்னா இந்த ஐபி இன்ஃபர்மேஷன்ஸ், எந்த ஐபிலேருந்து எந்த ஐபிக்கு அது போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அதுதான் நம்ம ஹெட்டர்ஸ்ன்னு கால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹெட்டர்ஸ் எப்படி ஒரு லெட்டரில் ஃப்ரம் அண்ட் டூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெட்டர் டெலிவர் ஆகிறதுக்கு, அதே மாதிரி நமக்கும் வந்து இந்த பேக்கெட், அதாவது பேக்கெட்னு சொல்லுவோம், அதை டெலிவர் பண்ணுறதுக்கு ஃப்ரம் சோர்ஸ் ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், நாட் த ஆக்சுவல் டேட்டா. ஸோ ஃப்ரம் அண்ட் டூன்றது அடிஷனல் டேட்டா. ஒரு பேக்கெட் டெலிவர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற டேட்டா அப்படின்றதுனால வி கால் தட் இஸ் ஹெட்டர்ஸ். ஸோ ஒரு பேக்கெட் இருக்க போது, ஸோ இது பேர் வந்து லெட்டர். அந்த லெட்டருக்குள்ள ஃப்ரம் இருக்கு, டூ இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு போஸ்ட்மேனுக்கு எது இம்பார்ட்டன்ட்டு? ஃப்ரம் அண்ட் டூ தான். அந்த போஸ்ட்மேனுக்கு என்ன தேவையில்லை? சப்ஜெக்ட் தேவையில்லை. அதே மாதிரி ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் இருக்க நமக்கு என்ன தேவையில்லை? ஓகே, என்ன பேலோட் யூசர் அனுப்புறான்றது தேவையில்லை. நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவையில்லாமே அந்த ஹெட்டர்ஸ் தான். ஓகே, அந்த ஹெட்டர் இன்ஃபர்மேஷன், ஏன்னா அதை வச்சு தான் நம்ம டேட்டாவை டெலிவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்றது பெருசாக புரியாது. நான் கிளாஸ் சொன்ன மாதிரியே OSI மாடல் இஸ் நாட் ஒன் கான்செப்ட் விச் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் ஒன் சிங்கிள் கிளாஸ். ஓகே, அது டு டேக் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். இந்த சப்ஜெக்டே நீங்கள் இந்த பூட் கேம்பே ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடிச்சுனா கூட OSI மாடல் பற்றின ஒரு கிளாரிட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, ஒரு வேகாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீ நெட்வொர்க்கிங் மோர் அண்ட் மோர் நீ படிக்க ஆரம்பிக்கும் போது தான் OSI மாடல் பற்றி ஃபுல்லாக கிளியராக புரியும். ஏன்னா இந்த சப்ஜெக்டே அப்படி தான், இந்த டாப்பிக்கே அப்படி தான். ஸோ நீ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இல்லை நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு எனக்கு OSI மாடல் இன்னும் கிளியராக புரியல அப்படின்னா அது கிளியராக புரியாது. நீ படிக்க 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 உனக்கு அந்த கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சரி, ஃபைன். சரி, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி OSI மாடல் இஸ். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் வந்து OSI மாடல் மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம லேயர்னு கால் பண்ணுறதுக்கு மீனிங் என்னன்னா இட்ஸ் பேசிக்லி wrapping up of data. ஓகே, சரி, ஐ எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஒரு கோட் போட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 லேயர்ஸ் இருக்குது. லேயர் நம்பர் 7, 6, 5. ஓகே, கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் ப்ளீஸ் ட்ரை டு லிசன், யூ கைஸ் வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது கீழே 4, 3, 2, 1. ஸோ மேலே வந்து 7, 6, 5 இருக்குது. அது கீழே 4, 3, 2, 1 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா நான் என்ன சொன்னேன், போஸ்ட்மேனுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்ல? சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட்ல. அதே மாதிரி OSI மாடலில் இருக்க இந்த 3 லேயர்ஸுமே தே கான்ட்ரிபியூட் தி பேலோட். ஓகே, ஸோ கிளியராக புரியலாம், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் எண்ட் டு எண்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ கைஸ் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 லேயர் அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன். இவங்க வந்து பேலோட கொடுத்துருவாங்க, பேலோட அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் இன்டர்வியூவில் கூட, இல்லை நெட்வொர்க்கிங் நீங்கள் படிக்க போகிறோன்னா, நீ எவ்வளோ லெவல் ஆஃப் ஹை லெவல் சர்டிஃபிகேஷன் பண்ண போகிற, அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் படிக்க போகிறேன்னா கூட உனக்கு எப்பவுமே இந்த ஃபஸ்ட்டு 3 லேயர் பற்றினா கவலையே தேவையில்லை. ஓகே, அது நமக்கு நம்மளோட ஸ்கோப்பே கிடையாது. ஸோ நம்ம ஸ்கோப் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த டேட்டாவை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து பேலோட்னு ஒன்று யார் கொடுத்துட்டா? ஃபர்ஸ்ட் 3 லேயர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னா இந்த பேலோடு இஸ் ஆல்ரெடி தேர். இந்த பேலோட் மேலே என்ன ஆகும்? இந்த பேலோடு வந்து ஒரு மெசேஜ்னு வச்சுக்கோங்க. அதாவது பேலோடுன்னு நான் சொல்கிறது ஒரு மெசேஜாக கூட இருக்கட்டும், எதாவது வேணா இருக்கட்டும், ஒரு மெசேஜ். ஓகே, அந்த மெசேஜ் இதை வந்து ஃபர்ஸ்ட் 3 லேயர் கிரியேட் பண்ணிட்டாங்க. இங்கே நான் அழிச்சிட்டு மெசேஜ் எழுதிக்கிறேன். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணணும்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கவரை கிரியேட் பண்ணும். ஸோ இது கவர்ன்றது நீ ஒரு லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான்டா. உண்மையாகவே ஒரு கவர் இருக்கும்னா உண்மையெல்லாம் ஒரு கவர் இருக்காது. ஜஸ்ட் ஒரு லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணணும்னா ஒரு கவரை கிரியேட் பண்ணும். ஓகே, அண்ட் இது எந்த லேயரில் இருக்குது? லேயர் 4ல் இருக்குது. ஸோ அதனால இது பேர் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? லேயர் 4 கவர். ஓகே, சரி, இப்போ இந்த லேயர் 4 கவர் ஆர் யூ கேன் கால் இட் அஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் கவர். ஸோ இப்போ இந்த கவரில் என்ன ஆகும்னா ஹெட்டர்ஸ் ஆட் ஆகும், ரைட்? ஹெட்டர்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல ஃப்ரம் ஒரு ஹெட்டர், டூ ஒரு ஹெட்டர்னு. அந்த மாதிரி நம்ம மனுஷங்க பேசிக்கணும் அப்படின்னா ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமனுக்கு பேசிக்கணும் அப்படின்னா ஒரு லெட்டர் போடுவோம். அந்த லெட்டரில் என்ன இருந்தால் போதும்? ஃப்ரம் இருந்தால் போதும், டூ இருந்தால் போதும், அப்புறம் டைரெக்டாக சப்ஜெக்ட் இருந்தால் போதும். பட் கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே பேசிக்கணும் அப்படின்னா ஃப்ரம், டு, சப்ஜெக்ட் அது மட்டும் இருந்தால் பத்தாது. அதாவது இப்போ இதுதான் ஹெட்டர் பேசிக், கரெக்டாக? இந்த 2 ஹெட்டர் மட்டும் இருந்தால் மனுஷங்களுக்குள்ள பேசிக்க முடியும், பிகாஸ் நம்மளாம் இன்டெலிஜென்ட். பட் கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே பேசிக்கணும்னா அவங்களால ஃப்ரம் அண்ட் டூ வச்சு மட்டும் பேச முடியாது, நிறைய ஹெட்டர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் லேயர் 4ன்ற ஒரு கவர், ஓகே, ஒரு கவர் ஆட் ஆகுது. அண்ட் அந்த கவரில் என்னென்ன ஹெட்டர்ஸ் இருக்குன்றது நான் ஜஸ்ட் லிட்டில் இங்கே எழுதுறேன். எல்லாத்தையுமே எழுத முடியாது, பட் ஜஸ்ட் நான் லைட்டாக இங்கே எழுதுறேன். நிறைய இருக்கிறதுல நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் சம்திங் கால் சீக்வன்ஸ் நம்பர். சீக்வன்ஸ் நம்பர்னு ஒரு ஹெடர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அக்னாலஜ் நம்பர்னு ஒரு ஹெடர் இருக்கும். அப்புறம் சோர்ஸ் போர்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும், சோர்ஸ் போர்ட். இதெல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ப்ரீஃபாக இந்த பூட் கேம்பில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
பிகாஸ் இது ஒரு ஷார்ட் கோர்ஸ் தான், 15 days கிளாஸ் தான். ஓகே, சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ் நம்பர், இது அண்ட் இன்னும் கூட கொஞ்சம் இருக்கும்னு வச்சுக்கேன், ஃபியூ மோர். ஓகே, ஃபியூன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது லேயர் 4ஓட கவர், இங்கே லேயர் 4னு எழுதிக்கலாம், இது லேயர் 4. சரி, இப்போ என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட்ல என்ன பண்ணுவான்னா இதெல்லாம் ஃபில் பண்ணுவான், என்ன சீக்வன்ஸ் நம்பர், என்ன அக்னால் நம்பர், என்ன சோர்ஸ் போர்ட், என்ன டெஸ்டினேஷன் போர்ட், என்ன மற்றதெல்லாம் அப்படின்றத ஃபில் பண்ணிடுவான். அப்புறம் அவன் ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், அடுத்த லேயர் கிட்ட கொடுக்கும். அடுத்த லேயர் இஸ் கால்ட் நெட்வொர்க் லேயர், ரைட்? அண்ட் அது எந்த லேயர்ல இருக்கு, லேயர் நம்பர் 3. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா இவன் இன்னொரு கவரை போடுவான். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெசேஜ் எங்கே இருக்குது, மெசேஜ் உள்ளே இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கவர் லேயர் 4, அது யார் ஆட் பண்ணால் டிரான்ஸ்போர்ட் லேயர். அதுக்கு மேலே இன்னொரு கவர், அது யார் ஆட் பண்ணால் லேயர் 3, அது யார் ஆட் பண்ணால் நெட்வொர்க் லேயர் ஆட் பண்ணியிருக்கான். அந்த கவர் பேர் நெட்வொர்க் லேயர் கவர்னு சொல்லலாம், இல்லைனா வந்து லேயர் 3 கவர்னு சொல்லலாம். நான் ஜஸ்ட் L3 கவர்னு போட்டுப்பேன். ஓகே, L3 கவரில் என்னென்னலாம் வந்து ஹெட்டர்ஸ் இருக்கும், அகைன் இதுலேயே 4 ஹெட்டர் இருக்குது. நானே 4 எழுதியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது, இதில் நான் சொல்லலை எல்லாத்தையுமே. அதே மாதிரி லேயர் 3லையும் சில கவர்ஸ் இருக்கும், லேயர் 3 கவர்லையும் சில ஹெட்டர்ஸ் இருக்கும், ரைட்? விச் மீன்ஸ் யூ கேன் ஹேவ் ஹெட்டர்ஸ் ஓவர் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் இங்கே கூட எழுத ட்ரை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெட்டர் வந்து சோர்ஸ் ஐபி. அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருமே இப்போ நீங்கள் இந்த ஆன்லைன் செஷனை ஜூமில் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை இந்த மீட்டிங் இந்த ரெக்கார்டிங்கை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்கள் பிசிக்கும் ஃபோனுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் உங்கள் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அண்ட் நீ வந்து இப்போது ஜூமில் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, டெஸ்டினேஷன் ஐபி என்னவாக இருக்கும், நீங்கள் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, நெட்வொர்க்கில் இருக்கீங்க, அப்போ டெஸ்டினேஷன் ஐபி ஜூமோட சர்வர் ஐபியாக இருக்கும். இதே நீ யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறேன்னா சோர்ஸ் ஐபி உன்னோட தான் இருக்கும், டெஸ்டினேஷன் ஐபி யாரோட தான் இருக்கும், யூடியூபோட சர்வர் தான் இருக்கும். புரியுதா? அப்போ ஒரு பிசி இன்னொரு பிசி கூட பேசிக்கிறாங்க, இல்லை ஒரு பிசி இன்னொரு சர்வர் கூட பேசிக்கிறாங்க அப்படின்னா நம்மளோடது சோர்ஸ் ஐபி, நம்ம யார் கூட பேசுகிறோமோ அவங்க டெஸ்டினேஷன் ஐபி. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட வந்து நம்ம லெட்டர் எதிராக ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்குது, டிடிஎல் டைம் டு லிவ்னு ஒரு ஹெடர் இருக்கும். அண்ட் தென் வந்து செக்ஸம், இதெல்லாம் வந்து டேட்டா இன்டெகிரிட்டி செக் பண்ணுறதுக்கான ஏன்னோ ஹெடரு. இதில் எல்லாமேலாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது அஃப்கோர்ஸ் இந்த கோர்ஸில். பஸ் நான் சொல்கிறேன் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. ஓகே, என்ன ப்ரோட்டோகால் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், பிகாஸ் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, டிசிபி யூடிபி ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம். ஸோ அது எல்லாமே எந்த லேயரில் வேணும், லேயர் 3 கவரில் தான் அது எல்லாமே இருக்கும். ஓகே, அண்ட் ஃபியூ மோர் ஆல்சோ. ஸோ நான் ஜஸ்ட் ஃபியூ மோர்னு எழுதிக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் ஹெடர்ஸ் இருக்கும், விச் ஐ டோன்ட் வாண்ட் டு சே நோ. ஓகே, அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு கவரை போட்டுவிட்டு யார் காமிச்சிடுவான், டேட்டா லிங்க் லேயர் காமிச்சிடுவான். ஸோ டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் வந்து திருப்பி ஒரு புது கவர் ஆட் பண்ணுவான். அதனால இது நம்ம லேயர்னு கால் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, எதனால இதை லேயர்ஸ்னு கால் பண்ணுறாங்கன்னா ஒரு லேயரும் என்ன பண்ணுவாங்க, புதுசு புதுசாக கவர் ஆட் பண்ணுவாங்க. அதனால இது நம்ம லேயர்னே கால் பண்ணுறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் அவன் ஒரு கவர் ஆட் பண்ணான், அதுக்கப்புறம் அவன் யார்கிட்ட கொடுத்துறான், நெட்வொர்க் லேயருக்கு. நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணா, அவன் ஒரு கவர் ஆட் பண்ணி யார்கிட்ட கொடுத்துறான், டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர் அவன் ஒரு கவர் ஆட் பண்ண போகிறான். அந்த கவர் பேர் என்னது, அஃப்கோர்ஸ் நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்ட் தான், லேயர் 2 கவர், ரைட்? அண்ட் லேயர் 2 கவர்லையும் ஹெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஹெட்டர்ஸில் சிம்பிளாக சொல்லணும்னா சோர்ஸ் மேக்கு, டெஸ்டினேஷன் மேக்கு, ஓகே, அப்புறமா டைப்பு, இதெல்லாமே வந்து லேயர் 2 கவரோடது, ரைட்? அண்ட் லேயர் 2 கவரில் கம்மியாக தான் ஹெட்டர்ஸ் இருக்கும், ஆனால் பெருசாக இருக்காது. சோர்ஸ் மேக், டெஸ்டினேஷன் மேக், டைப், 3 ஹெட்டர்ஸ் தான் லேயர் 2 கவரில் இருக்குது. லேயர் 3ல நிறைய இருக்கும், நான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி லேயர் 4லேயும் நிறைய இருக்கும், நான் இங்கே தான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம டேட்டா என்ன ஆயிடுச்சு, நம்ம அமிச்ச மெசேஜை இங்கே, இந்த மெசேஜ் இங்கே தான் இருக்குது, ஒரு யூசர் அமிச்ச மெசேஜ் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாய் ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சுக்கேன், இந்த ஹாய் இங்கே இருக்குது. இந்த ஹாய் மேலே ஒரு கவர் இருக்குது, லேயர் 4 கவர். அதில் வந்து சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ் நம்பர், சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட், இன்னும் நிறைய இருக்க போகுது. அதே மாதிரி லேயர் 3 கவர் அதுக்கு மேலே, லேயர் 2 கவர் அதுக்கு மேலே. இப்போ இது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த கான்செப்ட் பேர் வந்து என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. என்கேப்சுலேஷன் மீனிங் என்ன, என்கேப்சுலேஷன் கவரிங் இட். ஓகே, இப்போ நான் லாஸ்ட் கிளாஸ் இந்த எக்ஸாம்பிளை சொல்லியிருப்பேன். ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கிஃப்ட் நம்ம எப்படி கொடுப்போம், கிஃப்ட் இருக்குது, இந்த கிஃப்ட் அப்படியே கொடுத்துருவோமா, கொடுக்க மாட்டோம், கரெக்டாக? ஸோ இந்த கிஃப்ட் என்ன பண்ணுவோம், ஒரு பாக்ஸ் குள்ள போகும். ஓகே, இப்போ எது மறைஞ்சிருச்சு, கிஃப்ட் மறைஞ்சிருச்சு, என்னதான் நமக்கு வெளியே தெரியும், பாக்ஸ் மட்டும் தான் தெரியும், ஒரு டப்பா தெரியுது, கரெக்டா? சரி, இப்போ இந்த டப்பாக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், இந்த டப்பாவை அப்படியே எடுத்து போய் நான் கொடுக்க மாட்டேன், கிஃப்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு கலர் விராப்பரில் விராப் பண்ணிடுவோம், கரெக்டா? சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கு கலர் பேப்பர் தான் வெளியே இருந்து தெரியும், பாக்ஸும் தெரியாது, பாக்ஸுக்குள்ள இருக்க கிஃப்ட்டும் தெரியாது. இப்போ இந்த கலர் விராப் பண்ண கலர் பேப்பர் விராப் பண்ண ஒரு கிஃப்டை பேக் உள்ள போட்டேன். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், கிஃப்டே தெரியாது, பேக் மட்டும் தான் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இதுதான் மீனிங் ஆஃப் தட். இப்போ நீ இந்த கவர்ஸ்லாம் ஆட் ஆனதுக்கப்புறமா வெளியே என்ன மட்டும் தான் தெரியும், ஃபர்ஸ்ட் யாராலையுமே மெசேஜை பார்க்க முடியாது. ஓகே, அதே மாதிரி யாராலையும் இப்போ என்ன பார்க்க முடியாது, கிஃப்ட்டை பார்க்க முடியாது. ஸோ கிஃப்ட்டை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன ஓப்பன் பண்ணணும், இந்த பேக் ஓப்பன் பண்ணணும். ஓகே, பேக் ஓப்பன் பண்ணால் என்ன தெரியும், கலர் பேப்பர் தெரியும். கலர் பேப்பர் ஓப்பன் பண்ண தெரியும், கிஃப்ட் பாக்ஸ் தெரியும். கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண தெரியும்,
அப்பதான் gift தெரியும். ஸோ எப்படி வந்து ஒரு விஷயத்தை நம்ம லேயராக கவர் பண்ணி ஒரு gift கொடுக்குறோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கான்செப்ட். அதே மாதிரி தான் நம்ம நெட்ஒர்க்கிங். நீ ஒரு டேட்டா அனுப்புறேன்னா அந்த டேட்டா இருக்கும். பட் உன் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவாங்க, அசியூம் தட் நீ இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு என்ட்ரு கொடுத்துட்ட. உன் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவான், ஹாய்ன்ற மெசேஜ் வாங்கி அவன் என்ன பண்ணுவான், அவனே உன் கம்ப்யூட்டரே ஒரு லேயர் 4 கவர் ஒன்று ஆட் பண்ணுவான், லேயர் 3 கவர் ஒன்று ஆட் பண்ணுவான், லேயர் 2 கவர் ஒன்று ஆட் பண்ணுவான். ஸோ அப்போ உன் கம்ப்யூட்டர் வெளியே போகும்போது என்னவா தான் போகுது, மல்டிபிள் கவர்ஸோட தான் போகுது. ஸோ 3 கவர் நீங்கள் அனுப்புகிற எல்லா டேட்டாலையுமே 3 கவர் இருக்கும். அது ஒரு இமேஜாக இருந்தாலும் சரி, ஒரு ஹாய் மெசேஜாக இருந்தாலும் சரி, ஒரு வாய்ஸ் நோட்டாக இருந்தாலும் சரி, நீ வாய்ஸில் பேசுகிற, இல்லை இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோயேன். இப்போ நான் வந்து டே அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்கள் எல்லாருக்கும் அந்த டே கேட்டிருக்கும் கரெக்டா. அந்த டே எப்படி வந்திருக்கும் உனக்கு, அந்த டேன்றது ஒரு வாய்ஸ். அந்த வாய்ஸ்க்கு மேலே என்ன இருக்கும், லேயர் 4 கவர், லேயர் 3 கவர், லேயர் 2 கவர். அது சேர்ந்து என்னோட பிசிலேருந்து டிரான்ஸ்மிட் ஆகி உன் பிசிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த கவர் அப்படியே பிரிஞ்சு உனக்கு அந்த டேன்னு நான் சொன்னது கேட்குது. ஸோ நெட்ஒர்க்கிங் இஸ் வெரி ஆசம் கைஸ். நீங்கள் அதை கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஓகே. ஸோ பேசிக்காக இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம எந்த டேட்டா அனுப்பிச்சாலும் பிசிலேருந்து அனுப்பிச்சாலும் அது என்ன ஆக போகுது, அந்த டேட்டாக்கு மேலே ஒரு 3 கவர் இருக்கும். ஓகே, அந்த 3 கவர்னு அதை நம்ம கால் பண்ணுறது. இப்போ ஒருத்த மெசேஜை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவன் டேரெக்டாக மெசேஜை பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவன் லேயர் 2 கவர் ஓப்பன் பண்ணி, அப்புறம் லேயர் 3 கவர் ஓப்பன் பண்ணி, அப்புறம் லேயர் 4 கவர் ஓப்பன் பண்ணி தான் மெசேஜ் பார்க்க முடியும். இப்படி தான் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆகுது. அப்போ நான் டேட்டா சென்ட் பண்ணும்போது வாட் ஐ டூ, ஐ என்கேப்சுலேட். நான் டேட்டாவை கவர் போட்டு என்கேப்சுலேட் பண்ணுறேன். அதே வந்து ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான், டீகேப்சுலேட் பண்ணுவான். ஓகே, ஸோ அவன் வந்து ஒன்று ஒன்றா அதை பிரித்து பார்த்து அதை புரிஞ்சுக்கும். சரியா. இப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி ஒரு ஸ்லைட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எக்ஸாக்டாக வந்து 2 பிசிஸ்குள்ளே பேசிக்கிறப்போ எப்படி பேசிக்கிறாங்க, இந்த ஓஎஸ்சி மாடல் யூஸ் பண்ணி அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்கிறத பார்க்கலாம். ஸோ தட் இப்போ இங்கே உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரிய ஆரம்பிக்கும். ஓகே, சி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கிஃப்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தியா, இந்த கிஃப்ட் எக்ஸாம்பிள் அது வந்து ஃபிசிக்கலாக ஒரு கிஃப்ட். அது பார்க்கறதுக்கு ஃபிசிக்கலாக இருக்குது, நீங்கள் கையில் பிடிச்சி பார்க்குறீங்க, அதுக்கு மேலே ஒரு பாக்ஸை போடுறீங்க, அதுக்கு மேலே ஒரு கவரை போடுறீங்க, அதுக்கு மேலே ஒரு பேக்கை போடுறீங்க. சரியா. பட் இங்கே இது ஒரு கான்செப்ட் தான். ஓகே, எப்படின்னா இது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோன்னா அந்த மெசேஜ் மேலே ஒரு கவர் இருக்கும். அது உண்மையான கவர்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து என்ன மீனிங்னா, ஒரு டேட்டாவை நம்ம ரீட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் எதை ரீட் பண்ணுவோம், இதை ரீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எதை ரீட் பண்ணுவோம், இதை ரீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதை ரீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் இதை நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் நத்திங் பட் லாஜிக், அவ்வளோதான். இது உண்மையாகவே கவராக போகுமா அப்படின்னா உண்மையாக கவரெல்லாம் போகாது. ஒருத்தர் ரிசீவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதை படிப்பான், அதுக்கப்புறம் இதை படிப்பான், அதுக்கப்புறம் இதை படிப்பான், அதுக்கப்புறம் தான் மெசேஜ் அவனால படிக்க முடியும். யாராலையுமே எந்த கம்ப்யூட்டராலையுமே டேரெக்டாக மெசேஜை ஃபர்ஸ்ட் படிக்க முடியாது. இந்த கவரை ஒன்றா ஓப்பன் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சரி, லெட் மீ டேக் யூ கைஸ் டு திஸ் பர்டிகுலர் ஸ்லைட். இதில் வந்து எப்படி எக்ஸாக்டாக ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ் பேசிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஓகேடா. ஸோ நான் சொன்ன மாதிரி நமக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 லேயர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இங்கே ஒரு யூசர் இருக்கான். ஓகே, இதுதான் வந்து நீ வச்சுக்கோ, இது வந்து நீ, இது வந்து உன் ஃப்ரெண்டு. ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். நமக்கு எல்லாருக்கும் அதானே ரொம்ப கம்ஃபர்டபுள். வாட்ஸ்அப் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் இல்லை வாட்ஸ்அப் வெப்லேயே ஓப்பன் பண்ணிட்டேன். அதே மாதிரி உன் ஃப்ரெண்டும் என்ன பண்ணிட்டான், அவனும் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டான். ஓகே, இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறேன். அந்த மெசேஜ் எப்படி என் கம்ப்யூட்டர் விட்டு வெளியே போய் அவன் கம்ப்யூட்டருக்கு எப்படி போய் சேருது, அது எப்படி அவன் படித்து பார்க்குறான் அப்படின்றது தான் நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளாக படிக்க போகிறோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஓஎஸ்சி மாடல் இஸ் பிக் கான்செப்ட். ஓரளவுக்கு நம்ம அதை பிரீஃபாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் இந்த கிளாஸில். ஓகே, இப்போ சரிடா. இப்போ நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, இப்போ இதான் என்னோட பிசி கரெக்டா. ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அந்த மெசேஜில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் எனக்கு வேணும்ல, ஏன்னா டேரெக்டாக மெசேஜ் அனுப்ப முடியாது, ஒரு அப்ளிகேஷன் வேணும். அப்ளிகேஷன் என்னது, வாட்ஸ்அப் ஒரு அப்ளிகேஷன் தான். க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு அப்ளிகேஷன் தான், ரைட். நீங்கள் ஒரு ஸ்கைப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற, அல்லது ஜூம் மீட்டிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் கரெக்டா. சரி, அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டேட்டா யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுக்கணும்னா, இன்புட்ன்றது அவன் வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்புட்டை எங்கே கொடுக்க முடியும், அப்ளிகேஷனில் தான் கொடுக்க முடியும், ரைட். ஒரு அப்ளிகேஷன் இருக்கணும், வாட்ஸ்அப் மாதிரி ஒரு அப்ளிகேஷனோ இல்லை வந்து ப்ரௌசரோ இல்லை ஜூமோ வாட் எவர் இட் இஸ், ஒரு அப்ளிகேஷனில் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் அப்ளிகேஷன் லேயர் ஃபஸ்ட் இருக்குது. ஓகே, இந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணணும்னா, இது அப்ளிகேஷன் தான் எக்ஸாக்டாக. இந்த அப்ளிகேஷன் லேயரில் யாரெல்லாம் இருக்கா, நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் லேயரில் தான் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணால் டேரெக்டாக யூஸரோட இன்ட்ராக்ட் பண்ணி, யூசர் நீ உன் இன்புட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்புட் அவங்ககிட்ட கேட்குது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் வாட்ஸ்அப்பில் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஹாய்னு ஒரு மெசேஜ் நான் டைப் பண்ணிட்டேன்டா. டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டேன் அசியூம். ஸோ ஃபஸ்ட்டு லேயரில் என்ன நடக்குது, ஹாய்ன்ற மெசேஜ் வந்து
யூசர் கிட்ட இருந்து அந்த அப்ளிகேஷன் வாங்கிக்கிச்சு. ஓகே, சரி. இப்போ இந்த அப்ளிகேஷன் இது மூணும் முக்கியம் இல்லை தான், பட் ஸ்டில் அதை பற்றி நான் லைட்டாக சொல்லிடுறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, அது நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்டேஷன் லேயருக்கு சென்ட் பண்ணுது. இதெல்லாமே உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளேயே தான் நடக்குது, உங்கள் ஃபோனுக்குள்ளேயே தான் நடக்குது. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் இன்புட்டை வாங்கி ப்ரெசன்டேஷன் லேயர் கொடுக்குது. ஸோ ப்ரெசன்டேஷன் லேயரோட டியூட்டி என்ன? அப்ளிகேஷன் டியூட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்டர்ஃபேஸ் யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த இன்புட்டை வாங்கணும். அதாவது யூசருக்கு நீ இங்கே டைப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அப்ளிகேஷனோட வேலையை. யூசர் வந்து ஹாய் மெசேஜ் டைப் பண்ணிட்டான், நம்மளாம் டைப் பண்ணுவோம், டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தான். அந்த இன்புட்டை வாங்கினோடனே அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுதுன்னா, அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணுதுன்னா ப்ரெசன்டேஷன் லேயருக்கு அனுப்புது. ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர் 7 6 5 4 3 2 1. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன பண்ணுறான்னா, யூஸ்வலாக ப்ரெசன்டேஷன் லேயர் நிறைய ப்ராசஸ் நடக்கும். முக்கியமாக நம்ம இந்த கேஸில் என்ன புரிஞ்சுக்கலாம்னா என்கிரிப்ஷன். ஸோ இப்போது நம்ம அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் தெரியும் என்கிரிப்ட் ஆகுது. நம்ம அந்த மெசேஜே பார்த்துருப்போம், மெசேஜ் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுறான்னா, இன்புட்டை வாங்கிட்டான். அந்த அப்ளிகேஷன் லேயர் யார்கிட்ட கொடுத்துட்டான்? ப்ரெசன்டேஷன் லேயர் கொடுத்தான். ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதை என்கிரிப்ட் பண்ணிடுவான். ஸோ தட் யாருமே அதுக்கு படிக்க முடியாது. ஏன்னா நிறைய அட்டாக்ஸ் தான் இருக்கு. நிறைய டேட்டாவை நம்ம வந்து அட்டாக் பண்ணி படிக்க முடிஞ்சதுன்னா கூட அது என்ன டேட்டா அமைச்சிருக்கோன்றது தெரிஞ்சிடும். ஸோ நம்ம டேட்டா வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும், செக்யூராக இருக்கணுன்றதுனால என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுவாங்க. அது எக்ஸாக்டாக எந்த லேயரில் நடக்கும்னு பார்த்தோம்னா ப்ரெசன்டேஷன் லேயரில் தான் அந்த டேட்டா என்கிரிப்ஷன் நடக்கும். ஓகே, சரி. ப்ரெசன்டேஷன் லேயர் டேட்டா என்கிரிப்ட் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்? என்கிரிப்ட் பண்ணி யார்கிட்ட கொடுத்துட்டான்? செஷன் லேயர் கிட்ட கொடுத்துருவான். நல்லா புரிஞ்சுக்கோ ஃப்ளோ. ஸோ யூசர் வந்து ஹாய்ன்ற மெசேஜை அப்ளிகேஷன் கிட்ட கொடுத்துட்டான். அப்ளிகேஷன் லேயர் வரைக்கும் அது ஹாயின் தான் இருக்கு. ப்ரெசன்டேஷன் லேயர் போகிறப்போ அது ஹாய் என்கிரிப்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ செஷன் லேயர் என்ன பண்ணுவாங்க? அகெயின் இது வந்து மோர் இன்டூ டெவலப்பர் கான்செப்டா. ஸோ டெவலப்பர் தான் வந்து அந்த செஷனை கிரியேட் பண்ணுறது, செஷனை டெலீட் பண்ணுறது, அதெல்லாம் அவங்களோட டொமைன். அதனால தான் நான் அது பெருசாக நம்ம கண்டுக்க தேவையில்லைன்னு சொன்னேன். தீஸ் ஆர் ஃபார் ப்ரோக்ராமிங் பீப்புள், ரைட்? பட் ஸ்டில் ஒரு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அதில். இந்த இந்த செஷன் லேயர் என்ன பண்ணுன்னா, எவ்ரி அப்ளிகேஷன் நம்ம பேசுகிறப்போ, எந்த அப்ளிகேஷன் நம்ம பிசிலேருந்து யூஸ் பண்ணாலுமே அதுக்குன்னு ஒரு செஷன் ஐடி ஒன்று கிரியேட் ஆகும். அந்த செஷன் ஐடி வச்சு அந்த அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு அனுப்புகிற, டெலகிராம்லேயும் ஹாய்னு அனுப்புகிற. ஸோ உனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து டெலகிராம் அப்ளிகேஷனோட ரெஸ்பான்ஸ் டெலகிராம் அப்ளிகேஷனுக்கு வருது, வாட்ஸ்அப்பில் வருது, ரைட்? நீ வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுற, அதில் வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறேன், இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறது, அதில் வந்து ஜியோ சினிமாஸில் போயிட்டு மேட்ச் பார்க்கணும்னு வச்சுக்கேன். எப்படி அந்தந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக அந்தந்த டேபுக்கு வருது? பிகாஸ் எல்லாத்துக்குமே ஒரு செஷன் ஐடின்னு ஒன்று செட் ஆகிடும். அந்த செஷன் ஐடி வச்சு அவங்க ட்ராக் பண்ணிப்பாங்க, ரைட்? செஷன்றது ஒரு ரொம்ப அதுக்குள்ளே போக தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு செஷன் ஐடி ஆட் ஆகும், இந்த அப்ளிகேஷன் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இந்த டேட்டா நான் தான் அமைச்சிருக்கேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு செஷன் ஐடி இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் புட் இட் லைக் செஷன் ஐடி. அது செஷன் ஐடி ஒரு நம்பர் தான்டா, அது ஒன்றும் பெரிய இல்லை, சும்மா 1 2 3 4னு போட்டுக்கோமே, இது ஒரு நம்பர், அவ்வளோதான். ஸோ அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். அப்ளிகேஷன் கிட்ட ஹாய் கொடுத்துட்டோம், அது என்கிரிப்ட் பண்ணிடுச்சு. என்கிரிப்ட் பண்ணிட்டு செஷன் லேயர் என்ன பண்ணானா, அவன் செஷன் லேயர் கிட்ட கொடுத்துட்டு செஷன் என்ன பண்ணா கூட ஒரு டேட்டா ஆட் பண்ணிட்டான், ஒரு வேல்யூ ஆட் பண்ணிட்டான். அது பேர் செஷன் கீன்னு சொல்லுவாங்க, இல்லை செஷன் ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ செஷன் கீன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் நம்ம என்னன்னு கால் பண்ண போகிறோம். இப்போ அது ஒரு என்கிரிப்டட் மெசேஜ் வித் செஷன் கீ, கரெக்டா? ஆனால் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு நெட்வொர்க்கிங் படிக்கிற பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது என்னது? இது பேர் தான் பேலோட். அது என்ன வேணா இருக்கட்டும், அது மெசேஜாக இருக்கட்டும், என்கிரிப்ட் ஆகிருக்கட்டும், என்கிரிப்ட் ஆகாமல் இருக்கட்டும், அது செஷன் கீ இருக்கட்டும், இல்லாமல் இருக்கட்டும், செஷன் கீ எம்டியாக இருக்கட்டும், ஐ டோன்ட் மைண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேலோடு. இந்த பேலோட என்ன பண்ணணும்? இந்த பேலோட எங்கேருந்து எங்கே எடுத்துன்னு போகணும்? இந்த பிசிக்கு எடுத்துகிட்டு போகணும். இதை அப்படியே எடுத்துன்னு போக முடியுமா? நம்ம வந்து சப்ஜெக்ட் மட்டும் எதிரி லெட்டரை போஸ்ட் பண்ண முடியுமா? போஸ்ட் பண்ண முடியாது, கரெக்டாக? சப்ஜெக்ட் மட்டும். இப்போ சப்ஜெக்ட்ன்றது ரெடி ஆயிடுச்சு, பேலோடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை சேஃபாக இந்த பிசிக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு தான் அடுத்த கட்ட ஒர்க்கை நம்ம இந்த 3 லேயரும் ஒர்க் ஆக போகிறாங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ வாட் வில் டூ இஸ், இப்போ நமக்கு வந்து இந்த பேலோட் ரெடி ஆயிடுச்சு, சரியா? இப்போ நான் இதை இரேஸ் பண்ணிட்டு பேலோடுன்னு எழுதிக்கிறேன். இப்போ பேலோடு இஸ் ரெடி. இப்போ நம்மளோட டேட்டா எவ்வளோ லேயர்ஸை கிராஸ் பண்ணியிருக்கு? 3 லேயரை கிராஸ் பண்ணிடுச்சு. பேலோடு இஸ் ரெடி. ஓகே, சரி. இப்போ இந்த பேலோட் இங்கே அமிச்சாச்சு. இப்போ இங்கே பாரு, இதுக்குள்ளே தான் உன் மெசேஜ் இருக்கு, ஹாய்ன்ற மெசேஜ் என்கிரிப்ட் ஆகிருக்கு. இப்போ இவன் என்ன பண்ணுவான்? இது எல்லாமே அகைன் உன் கம்ப்யூட்டர் தான் நடக்குது, உன் கம்ப்யூட்டர்னு வெளியே போகவே இல்லை. ஓகே, டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் புதுசாக ஒரு கவர் ஆட் பண்ணுவான். இந்த கவர் பேர் என்னது? லேயர் 4 கவர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன்னோ சீக்வன்ஸ் நம்பர், போர்ட் நம்பர்ஸு, சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர், இதெல்லாம் அதை சுற்றி ஒரு கவரில் ஆட் ஆகிக்கும். ஓகே, சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட், அதெல்லாம். ஓகே, அதெல்லாம் ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுற, நெட்வொர்க் லேயர் அனுப்புகிறான். நெட்வொர்க் லேயர் திருப்பி அவன் என்ன பண்ணுறான்? அவன் ஒரு புது கவர் ஆட் பண்ணுறான். அந்த புது கவர் பேர் வந்து லேயர் 3 கவர். ஓகே, ஸோ லேயர் 3 கவரில் அவன் என்னெல்லாம் ஆட் பண்ணுவான்? இது ஆல்ரெடி ஒரு ஹெட்டர் தான்.
அது அந்த கவர் ஆட் பண்ணாங்க. இப்போ இந்த கவரில் என்ன ஆட் ஆகும்? சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, அப்புறம் வந்து டிடிஎல், டைம் டு லிவ், அப்புறம் வந்து நிறைய இருக்குது ப்ரோட்டோகால், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகிக்கும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்? டேட்டா லிங்க் லேயருக்கு சென்ட் பண்ணுறான். ஸோ டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணுறான்? ஒரு கவர் ஆட் பண்ணுறான். இப்போவும் உன்னோட ஹாய் மெசேஜ் உன் ஃபோனுக்குள்ளேயே உன் கம்ப்யூட்டருக்குள்ளேயே தான் இருக்குது லேயர் டு கவர். ஸோ இல் ஆட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸ் போர்ட்டில் சோர்ஸ் மேக், இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம பார்ப்போம் லைட்டாக. இட்ஸ் நாட் ஃபுல் கோர்ஸ் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ் கம்ப்ளீட்லி, பட் அப்பப்போ நம்ம இதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். டெஸ்டினேஷன் மேக், ஓகே, அப்புறம் டைப்பு அதெல்லாம் நிறைய இருக்குது. கரெக்டாக? சரி, இப்போது எல்லாமே முடிஞ்சு லேயர் 2 வரைக்கும் முன்னாடியே உங்ககிட்ட ஓரளவுக்கு லைட்டாக சொல்லிட்டேன். இப்போ அது லேயர் 1க்கு அனுப்புது. வாட் எக்ஸாக்ட்லி லேயர் 1 இஸ் கோயிங் டு டூ? ஓகே, ஸோ இங்கே தான் வந்து எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கு. லேயர் 1 எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லேயர் 1? அகெயின் வந்து லேயர் 1 ஒரு புது கவர் ஆட் பண்ணுவானான்னு கேட்டினா, லேயர் 1 புது கவர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. புது கவர் ஆட் பண்ணது யார்? இவங்க 3 பேரும் பேலோட கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு 3 லேயர், அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டாவில் 3 கவர் ஆட் ஆச்சு. லேயர் 4 கவர், லேயர் 3 கவர், லேயர் 2 கவர். அப்புறம் ஃபிசிக்கல் லேயர், அந்த லேயர் 1 என்ன பண்ண போகிறான்னா, அவன் பேசிக்காக ஆட், sorry, he's not going to add anything. He'll basically convert that bits into signals. Yeah, so ஒரு நிமிஷத்துக்கு நான் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே, ஸோ இதான் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது அஃப்கோர்ஸ் நம்ம பார்ப்போம் கிளாஸில், என்ஐசின்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. நம்ம டே 2 கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பார்த்தியா? ஸோ டே 2வில் வந்து நான் என்ன சொன்னேன்? நம்ம கேபிள் கனெக்ட் பண்ணுவோம் பிசியில் அப்படின்னு சொன்னால, அந்த பிசியில் வந்து இந்த மாதிரி இப்போ இதுதான் உங்களோட சிபியூன்னு வச்சுக்கோங்க. இதுதான் சிபியூ. ஓகே, இந்த சிபியூவில் ஒரு இடத்துல உனக்கு இந்த போர்ட் மட்டும் தெரியும். ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ உன்னோட சிபியூவோ இல்லை லேப்டாப்போ, டெஸ்க்டாப்போ, லேப்டாப், வாட் எவர் இட் இஸ், இந்த லேண்ட் போர்ட் இருக்குல்ல, அந்த லேப்டாப்பில் சிபியூ ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கும். இந்த கார்டு பேர் தான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ இந்த கார்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம, ஏன்னா மற்ற பிசிஸ் கூட பேசுறதுக்கு. நெட்வொர்க்கில் பேசினாலே இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் அன்றைக்கி நான் சொன்னேன், இது வந்து லேண்ட் போர்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஈத்தர்நெட் போர்ட்னு சொல்லலாம். ஜஸ்ட் இந்த போர்ட்டை தான் மீன் பண்ணுறோம், ரைட்? இது ஒரு கார்டு மாதிரி இருக்கும். கால்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. சரி, இப்போ இதான் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட சிபியூ. ஓகே, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ரொம்பலாம் டெக்னிக்கலாக போக தேவையில்லை. இப்போ நான் அனுப்பிச்சிருக்க, இப்போ நம்மளோட லேப்டாப்பில் இல்லை ஃபோனில் எந்த எக்ஸாம்பிளும் எடுத்துக்கலாம். நான் லேப்டாப்னு சொன்னேன்னா த சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஃபோன் ஆல்சோ. அது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது இல்லை. ஸோ நான் லேப்டாப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லை டெஸ்க்டாப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ ஃபோனுக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். நோ சேஞ்சஸ். ஓகே, இப்போ என்ன நடக்க போகுது? இப்போ டேட்டா லிங்க் லேயர் வரைக்கும் நம்மளோட டேட்டா ட்ராவல் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது? அதில் பேலோடு இருக்குது, P for payload, and then layer 4 cover, and then layer 3 cover, and then layer 2 cover. ஓகே, சரி. இப்போ இதெல்லாம் நம்ம சிபியூக்குள்ளேயே நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளேயே தான் இருக்கு. இப்போ இது நம்ம கம்ப்யூட்டர் வெளியே அனுப்பணும்ல, அதான மீனிங். நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு விஷயம் வெளியே போகணும், அதுதான் நம்ம அனுப்புற டேட்டா, அதான் நம்ம அனுப்புற கம்யூனிகேஷனு. ஸோ இந்த ஏன்னா இப்போ இதுதான் நம்ம பேக்கெட்னு கால் பண்ணுறோம், கரெக்டா? ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக கவராய் இதை நம்ம ஒரு பேக்கெட்னு கால் பண்ணுறோம். இந்த பேக்கெட் பார்த்தோன்னா இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி இன் பைனரி ஃபார்மேட். அதான் நம்ம ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கலாம். நான் இங்கே ஹாய்ட்டு இருக்கட்டுமே, அந்த ஹாய் வந்து நமக்கு தான் ஹாய். கம்ப்யூட்டர்ஸ்க்கு அது என்னது? அது எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தானே. ஓகே, நம்ம கம்ப்யூட்டர்ஸ்க்கு எல்லாமே அவங்க பார்க்கறது எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அவங்களுக்கு புரிஞ்சது எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். இப்போ நமக்கு அது ஹாய்னு தெரியும், பட் அது ஹாய் கிடையாது. அது வந்து ஹெச்ன்ற ஒரு கேரக்டரோட பைனரி அண்ட் ஐன்ற ஒரு கேரக்டர் பைனரி. அதே மாதிரி இந்த லேயர் 4 கவரில், லேயர் 3 கவரில், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு வேல்யூஸ் தான் போட்டிருக்கோம். பட் அது எல்லாமே என்னது? இட்ஸ் நத்திங் பட் நமக்கு தான் வந்து அது ஒரு வேல்யூ மாதிரி இருக்கும். பட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அது எல்லாமே என்னது? இந்த ஹோல் இதுவே அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பைனரி தான். ஓகே, ஸோ இந்த பேக்கெட்டை நம்ம பார்க்குறோம், அது நமக்கு ஹாய் மெசேஜ் ஐபி மாதிரியும் அப்படிலாம் தெரியலாம், பட் அது வந்து ஃபுல்லாக பைனரி தான். ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஃபுல் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், ஒரு பெரிய ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் நமக்கு பேக்கெட்டாக தெரியறது. கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஃபுல்லாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தெரியும். இப்போ இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தான் நம்ம கம்ப்யூட்டர் வெளியே அனுப்ப போகிறோம். கம்ப்யூட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பேக்கெட்டை பைனரியில் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபுல்லாக இது கம்ப்யூட்டர் வெளியே அனுப்பணும். பட் இங்கே நம்ம ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தியா? லாஸ்ட் கிளாஸ் சொன்னால ஒரு லேண்ட் கேபிள் ப்ளூ கலரில் போட்டு.
ஸோ இந்த லேண்ட் கேபிளில் நம்மளால் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அனுப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்ப முடியாது. ஓகே, ஏன்னா கேபிளில் என்னால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அனுப்ப முடியாது. கேபிள் அனுப்பணும்னா கேபிள் என்ன மட்டும் தான் கேரி பண்ணும்? கேபிள்ஸ் கேன் கேரி ஒன்லி சிக்னல்ஸ். ஓகே, நம்ம பிசியிலேருந்து ஒரு டேட்டா போகுது அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் சிக்னலாக தான் அந்த டேட்டா போக முடியும். அது வந்து ஒன்றும் வயரில் போகிறதா வயர்டு சிக்னலாக போகும், வயர்லெஸ்னால் வயர்லெஸ் சிக்னலாக போகும், அது சிக்னலாக தான் போகும். அது என்ன சிக்னல் பற்றி படிக்கணுமான்னு கேட்டால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு எது முக்கியமோ அதை மட்டும் தான் படிக்கணும். சிக்னலாக அது எப்படி கன்வெர்ட் ஆகுது அதுக்குள்ளலாம் we don't have to get into. ஸோ சிக்னலாக தான் அது போக போகுது. பட் இங்கே இப்போ நமக்கு என்னவா இருக்குது? அது பிட்ஸாக இருக்குது, பைனரியாக இருக்குது. அப்போ நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம சிபியூக்குள்ளே ஒரு டேட்டா இருக்குது, அது ஃபுல்லாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்குது. பட் கம்ப்யூட்டர் வெளியே அனுப்பும்போது அதை நம்ம என்னவா அனுப்பணும்? அஃப்கோர்ஸ் சிக்னலாக தான் அனுப்பிச்சாகணும். அப்போது யார் அந்த பைனரியை சிக்னலாக கன்வெர்ட் பண்ண போகிறது? அதுதான் இவன் பண்ண போகிறான், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது எல்லாமே இப்போ நம்ம கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. the cover is ready, the packet is ready. இந்த பேக்கெட்டோட பைனரி தான் இப்போ கம்ப்யூட்டர் கிட்ட இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் பண்ணுவா அந்த பைனரி அப்படியே இந்த என்ஐசி கிட்ட கொடுப்போம். என்ஐசி நான் உனக்கு பைனரியாக கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுற? அந்த பைனரியை ஃபுல்லாக என்ன பண்ணுற? சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி இந்த கேபிளில் அனுப்பிச்சிடு. ஏன்னா கேபிளில் சிக்னல் தான் நம்ம அனுப்ப முடியும். ஸோ நான் உனக்கு அனுப்புகிற பைனரி டேட்டாவை சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கேபிளில் அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்கிறோம். அதோட பர்பஸ் தான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஓகே, அண்ட் அது எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் லேயரில் தான் நடக்கும். ஸோ ஃபிசிக்கல் லேயரோட பர்பஸே கன்வெர்ட்டிங் தி பிட்ஸ் into signals. ஓகே, கிளியர்? சரி, இப்போ இதான் இப்போ என்ன ஆக போகுது? இது வந்து இந்த packet which is full of zeros and ones according to computer is sent to the physical layer. Physical layer அது zeros and ones convert zeros and ones இருக்கிறத சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிட்டான். ஸோ சிக்னலாக கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுவான்? இதான் அந்த என்ஐசி. நான் இந்த இமேஜ் காமிச்சல, இதே இமேஜ் தான் இங்கே குட்டியாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்? அந்த சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பிசி விட்டு வயரில் வெளியே அமிச்சிட்டான். ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் இது எங்கே போக போகுதுன்னா இன்டர்நெட்டுக்கு போகும். ஓகே, இன்டர்நெட் போயிட்டு தான் உங்கள் ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டருக்கு அது ரீச் ஆகும். அந்த இன்டர்நெட் அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. சரியா? ஸோ இப்போ இது ஒரு க்ளவுட் மாதிரி புரிஞ்சுக்கும். இது ஒரு க்ளவுடு. இந்த க்ளவுடுக்குள்ளே என்ட்ராய் க்ளவுட் விட்டு வெளியே வந்துச்சு. ஓகே, இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் நோக்கி வருது, அதான் உங்கள் ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர் நோக்கி வருது, அங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ அகைன் புரிஞ்சுக்கோ, எப்படி நம்ம என்ஐசியிலேருந்து அந்த டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுவோம். என்ஐசி தான் நீங்கள் கடைசி லேயர், ஃபிசிக்கல் லேயர், அதில் தானே அந்த என்ஐசி இருந்துச்சு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. அவன் தானே அந்த பிட்ஸை சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணான். இப்போ ரிசீவர் போகும்போது அது ஃபஸ்ட்டு எங்கே டச் ஆகும்? அப்ளிகேஷன் லேயருக்கு ஃபஸ்ட்டு போகாது, இப்போ கீழே இருந்து மேலே போகணும். அப்போ ஃபஸ்ட்டு எதை டச் ஆகும் போது? ஃபிசிக்கல் லேயர். இப்போ ஃபிசிக்கல் லேயர் என்ன இருக்குது? அகெயின் அவனோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, நம்ம ஃப்ரெண்டோட பிசியோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கும். அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்க்கு என்ன பண்ணுவானா, இந்த பைனரி இருக்குது பார்த்தியா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு, இந்த சிக்னல்ஸ் இருக்குது பார்த்தியா, இந்த சிக்னல்ஸ் இருக்குது பார்த்தியா, இந்த சிக்னல்ஸை நம்ம என்ன பண்ணிடுவோம்? அகெயின் பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவான். ஓகே, இங்கே சிக்னல், அகெயின் இவன் என்ன பண்ணுறான்? அந்த பிட்ஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம பாக்கெட்டோட இந்த அந்த பிட்ஸ் பாக்கெட் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அவன் அதை திருப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? இப்போ டேட்டா லிங்க் லேயருக்கு சென்ட் பண்ணுவான். ஓகே, ஸோ இப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கலாம், இங்கே என்னெல்லாம் வந்து இப்படி பேக்கெட் அனுப்பும்போது என்னெல்லாம் நடந்துச்சோ அதோட ஆப்போசிட் தான் இப்போ இங்கே அப்படியே நடக்க போகுது. ஓகே, இப்போ டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணுவாங்க? இவன் வந்து லேயர் 2 கரெக்டாக. இவன் என்ன பண்ணுவான்? ஓகே, ஸோ சென்டரோட டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணுச்சு? லேயர் 2 கவர் ஆட் பண்ணிச்சா? அப்போ ரிசீவரோட டேட்டா லிங்க் லேயர், இவனோட லேயர் 2 என்ன பண்ணும்? இதை ரிமூவ் பண்ணும். ஓகே, அவன் என்ன பண்ண போறான்னா ஃபர்ஸ்ட் இந்த கவரை பார்த்துட்டு சோர்ஸ் மேக் யாரு, டெஸ்டினேஷன் மேக் யாரு, அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டானலாம் கன்ஃபார்ம் பண்ணிப்பான். அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கவரை ஓப்பன் பண்ணிட்டு யார்கிட்ட கொடுத்துருவான்? நெட்வொர்க் லேயர் கிட்ட கொடுத்துருவான். நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணுவான்? அகெயின் அவன் என்ன பண்ணுறான்? இதெல்லாம் படிச்சு பார்க்கலாம். ஓகே, சோர்ஸ் ஐபி இவன் தான், டெஸ்டினேஷன் ஐபி நம்ம ஐபியா, ஏன்னா நமக்கு தான் வந்திருக்கா இல்லை வேற யாருக்கா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணி அவன் என்ன பண்ணுவான்? இந்த லேயர் 3 கவர் ரிமூவ் பண்ணுவான். ரிமூவ் பண்ணி ஏதாவது யாருக்கு அனுப்பிடுவான்? டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு அனுப்பிடுவான். ஓகே, அகெயின் இங்கே ரிவர்ஸ் என்ன நடக்குது? டீகேப்சுலேஷன் நடக்குது, இங்கே என்கேப்சுலேஷன் நடக்குது. ஓகே, சரி, இப்போ டீகேப்சுலேஷன் நடக்குது. ஸோ டீகேப்சுலேஷன் அகைன் என்ன பண்ணுறாங்க? இப்போ அகைன் டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ண போகிறான்? டீகேப்சுலேட் பண்ண போகிறான். ஸோ அகைன் அவனும் அதான் பண்ணுவான். இங்கே என்ன நடந்துச்சு? லேயர் 4 கவர் ஆட் ஆச்சா? இங்கே லேயர் 4 கவரில் என்ன ஆகும்? அது ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இவன் டிரான்ஸ்போர்ட்ல என்ன பண்ணுவான்? இதை பார்த்துட்டு ஓகே சீக்வன்ஸ் நம்பர் இதுவா, அக்னாலஜ் நம்பர் இதுவா, ஓகே இதெல்லாம் ஓகே எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ யாரு கொடுத்துருவான்? செஷன் லேயர் கொடுத்துருவான். அண்ட் செஷன் லேயர் என்ன பண்ணுவான்? நம்ம முன்னாடி இந்த பேலோட் மட்டும் எழுதணும்ல, பட் பேலோட்னா அது என்னதுன்னு நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம். அது ஒரு ஹாய்ன்ற மெசேஜ், அது என்னவா இருந்தது? என்கிரிப்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு செஷன் கீன்னு ஒன்று ஆட் ஆச்சு, 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி ஒரு கீ ஆட் ஆச்சு. கரெக்டா? சரி, இப்போ இதை
செஷன் லேயர் என்ன பண்ணுவான், இங்கே என்ன ஆடாச்சு 1 2 3 4 ஆடாச்சா, இவன் என்ன பண்ணுவான் இந்த 1 2 3 4 ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். நிறைய ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ செஷன் கீ ரிமூவ் பண்ணிட்டு இவங்கிட்ட கொடுப்பான். இவன் என்ன பண்ணுவான், ஓகே இவன் தான் என்கிரிப்ட் பண்ணான் இந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ இந்த இடத்துல அவன் என்ன பண்ண போகிறான், அதை டீக்ரிப்ட் பண்ண போகிறான். ஓகே, ஸோ டீக்ரிப்ஷன் இஸ் கோனா ஹேப்பன். பாருங்க உங்கள் ஹை மெசேஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த டீக்ரிப்டட் ஹை மெசேஜை இந்த அப்ளிகேஷன் லேயருக்கு அனுப்புவான். இந்த அப்ளிகேஷன் லேயர் விச் இஸ் தி அப்ளிகேஷன் தட் யூ ஹவ் ஓப்பன்ட் இன் திஸ் பிசி, அந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் உனக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் ஒரு நோட்டிஃபிகேஷனோட டிங்னு வரும். ஓகே, ஸோ நான் ரொம்ப பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். இதை சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, ரைட். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் நெட்ஒர்க்கிங்லேயே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய படிக்க இதை புரிஞ்சுப்பீங்க. பட் த வெரி சிம்பிள் திங் ஹியர் இஸ் என்னது, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நான் ஒரு டேட்டா அனுப்புகிறேன், இப்போ நான் ஒரு டேட்டா அனுப்புகிறேன், அது எந்த டேட்டா வேணா இருக்கட்டும், அது ஆன்லைன் மீட்டிங்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நம்மளோட டேட்டா எத்தனை கவரோட போகும், நம்ம அனுப்புகிற டேட்டா பேர் பேலோடு, அதை சுற்றி 3 கவர் எப்பவுமே இருக்கும். லேயர் 4, லேயர் 3, லேயர் 2. ஓகே, அதுதான் ஓஎஸ்ஐ மாடலோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஓஎஸ்ஐ மாடல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ அனுப்புகிற டேட்டாவை மட்டும் அப்படியே அனுப்பிட முடியாது, அதுக்கு மேலே சுற்றி 3 கவர் போடுவேன். லேயர் 4 கவர், அதில் சில ஹெட்டர்ஸ் இருக்கும். லேயர் 3 கவர், அதில் சில ஹெட்டர்ஸ் இருக்கும். லேயர் 2 கவர், அதில் சில ஹெட்டர்ஸ் இருக்கும். இந்த ஹெட்டர்ஸ்லாம் எதுக்கு, இந்த டேட்டா போய் சேர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி லெட்டர், அதில் ஃப்ரம் அண்ட் டு ஒரு ஹெட்டர்னு நம்ம கால் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர், போர்ட் நம்பர்ஸு, ஐபிஸு, டிடிஎல்லு, மேக் அட்ரஸஸ் எல்லாமே இந்த கவரில் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு டேட்டாவை ஒரு பிசின்னு இன்னொரு பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, ஸோ கிளியர். ஸோ இதுதான் ரொம்ப பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடல். இன்னும் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹெட்டர்ஸ் தான் படிக்க ஆரம்பிப்போம். எல்லாமே இங்கே படிக்க முடியாது இந்த கிளாஸில். பட் இப்போ வந்து நான் சொன்னேன்ல போர்ட் நம்பர்னா என்ன அப்படின்னு, போர்ட் நம்பர்னு ஒரு கிளாஸ் வச்சு அது போர்ட் நம்பர் அப்போ டீச் பண்ணுவேன். அப்புறம் டிடிஎல்னு ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு இதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறது எல்லாமே என்னென்னா, அந்த நெட்ஒர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுது, ப்ளஸ் அட் சேம் டைம் வந்து ஒரு ஹெட்டருக்குள்ளேயும் என்னென்ன ஒரு லேயர் ஒரு கவருக்குள்ளேயும் என்னென்ன ஹெட்டர்ஸ் இருக்குது, அந்த ஹெட்டர்ஸோட பர்பஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபி ஹெட்டர் எதுக்கு இருக்குது, மேக் ஹெட்டர் எதுக்கு இருக்குது, இதெல்லாம் இல்லைனா என்ன ஆகும், எதுக்காக அதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது பார்ப்போம். அதே மாதிரி வந்து சீக்வன்ஸ் நம்பரு, போர்ட் நம்பர்ஸ், இதெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னும் போது உனக்கு கம்ப்ளீட்டாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்படி தான் எக்ஸாக்டாக வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ் இன்னொரு கம்ப்யூட்டர் கூட பேசிக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு. சரி, ஸோ ஓஎஸ்ஐ மாடலில் வந்து நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே ஓஎஸ்ஐ மாடல் பற்றி இதில் சொல்ல முடியாது. ஸோ அது கிராஜுவலாக நீ படிக்கணும். ஒரு கான்செப்டாக படிக்கும் போது உனக்கு ஓஎஸ்ஐ மாடல் பற்றி அகைன் ரீகால் ஆகும். ஓகே, இப்போ கூட வந்து ஆஃப்டர் நான் நெட்ஒர்க்கிங் படிக்க ஆரம்பிச்சு 12 இயர்ஸ் ஆகுது. நிறைய நெட்ஒர்க்கிங் கான்செப்ட் படிச்சிருக்கேன், பேசிக் வந்து அட்வான்ஸ் வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் கூட இப்போ நான் ஒரு கான்செப்ட் படிக்கணும்னா கூட நெட்ஒர்க்கிங் எனக்கு ப்ராப்பராக புரியணும் அப்படின்னா இந்த ஓஎஸ்ஐ மாடல் அகைன் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். ஓஎஸ்ஐ மாடல் ரெஃபர் பண்ணிட்டு அந்த ஓஎஸ்ஐ மாடல் ரெஃபரன்ஸ் வச்சு தான் இப்போ கூட என்னால் எந்த டாப்பிக்கும் படிக்க முடியும். ஒரு அட்வான்ஸ் டாப்பிக்கோ பேசிக் டாபிக் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஓஎஸ்ஐ மாடல் இஸ் ஆல்வேஸ் அ ரெஃபரன்ஸ் மாடல் ஃபார் அஸ். ஓகே, ஸோ அதை ரெஃபர் பண்ணி தான் நெட்ஒர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதான் சொன்னேன், இட்ஸ் நாட் அ டாபிக் ஃபார் ஒன் டே. ஓகே, இட்ஸ் அ டாபிக் த்ரூ அவுட் தி கெரியர். நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க கான்செப்ட், பட் இந்த ஓஎஸ்ஐ மாடல் ரெஃபர் பண்ணி படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். சரியா? சரி, அகைன் என்ன பண்ணலாம்னா இன்னும் நெக்ஸ்ட் டாபிக் வந்து இந்த இது. ஓகே, இதான். ஓகே, ஸோ நெட்ஒர்க் டிவைசஸ். அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் அந்த இதை எடுத்துக்கிறேன், சிலபஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன பார்த்தோம், நெட்ஒர்க்கிங் இன்ட்ரடக்ஷன் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஓஎஸ்ஐ மாடல் லாஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் லைட்டாக பார்த்தோம், பெருசாக அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த கிளாஸ் ஓஎஸ்ஐ மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நம்ம அனுப்புகிற டேட்டா இட்ஸ் கோனா ஹேவ் 3 கவர்ஸ், லேயர் 4, லேயர் 3, லேயர் 2. ஓகே, அந்த லேயர் 2, லேயர் 3, லேயர் 4 இதெல்லாம் என்னென்ன ஹெட்டர்ஸ் இருக்குன்றதான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பார்க்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் சி தெர் இஸ் அ கான்செப்ட் கால் மேக் அட்ரஸ். அதை பற்றி சொல்லும்போது மேக் அட்ரஸ்னா என்னென்னு நான் சொல்கிறேன். நான் ஐபி அட்ரஸ் பற்றி சொல்லும்போது அகைன் ஐபி ஹெட்டர் பற்றி சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வில் ஜஸ்ட் லேர்ன் இட் கைஸ். ஓகே, நீங்கள் போர்ட் நம்பர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க, அப்போ வந்து அந்த போர்ட் நம்பர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெட்ஒர்க்கிங் டிவைசஸ் பற்றி வில் சி. ஓகே, அது நெட்ஒர்க்கிங் டிவைசஸ் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு பேசிக்காக சில இமேஜஸ் மட்டும் உங்களுக்கு நான் தரேன். ஸோ நெட்ஒர்க்கிங் டிவைசஸ்னு வரும்போது நிறைய டிவைசஸ் இருக்குது நெட்ஒர்க்கிங் டிவைசஸ். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா அன்றைக்கி நான் கிளாஸில் மேபி சொல்லியிருப்பேன், ரவுட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்குது. ஓகே, அண்ட் தென் யூனோ ஸ்விட்ச் அன்றைக்கி நான் கிளாஸில் உங்ககிட்ட காமிச்சேன் இமேஜ் லாஸ்ட் கிளாஸில். அண்ட் ஃபயர்வால் இந்த மாதிரி. ஸோ நிறைய இருக்குது. ஸோ வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட்ஸு, வயர்லெஸ் அண்ட் கண்ட்ரோலரு, ஓகே, அப்புறம் ப்ராக்ஸி சர்வர்ஸ், நிறைய நெட்ஒர்க்கிங் டிவைசஸ் இருக்குது.
அதில் நம்ம பேசிக்காக இந்த கோர்ஸில் வந்து ரவுட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் பெருசாக பார்க்க டைம் இருக்காது. ஸோ ரவுட்டர் ஸ்விட்ச் அதை பற்றின பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேசிக் ஒர்க்கிங் உள்ளது. ஓகே, சரி. இப்போ இங்கே நீங்கள் ஸ்விட்ச் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. அதை ஃபிசிக்கலாக பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட சொன்னேன் அதை காஸ்ட் கூட பார்த்தோன்னா பேசிக்காக ஒரு ஸ்விட்ச் 1 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 25 lakhs வரைக்கும்லாம் வந்து ஸ்விட்சோட காஸ்ட் இருக்கும். அதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டிவைஸ் தான். ஸோ ரவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைஸிங்கே ஒரு சிஸ்கோ ரவுட்டர் நீ வாங்குறேன் 10 lakhs இருக்கும். ஓகே, அதுலேருந்து அது க்ரோர்ஸ் வரைக்கும் கூட இருக்கும். 5 crores 6 crores வரைக்கும் கூட வந்து ரவுட்டரோட காஸ்ட் இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு ரவுட்டர் இருக்குது, இப்போ நீ வீட்டிலேருந்து வைஃபைல அட்டன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இல்லை வைஃபைலேருந்து யூடியூப் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க ரவுட்டர் வந்து ஒரு குட்டி ரவுட்டர் தான். அதோட காஸ்ட் மிஞ்சி போனால் 2000 மேலே இருக்காது. அது வந்து உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பா நீனு நம்ம சிப்ளிங்ஸு அவங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பேர் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு என்டர்பிரைஸ் லெவல் நெட்ஒர்க், ஒரு ஆர்கனைசேஷன், காலேஜோ ஹாஸ்பிட்டல்ஸோ யூனிவர்சிட்டிஸோ ஐடி கம்பெனிஸோ அவங்கெல்லாம் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும்னா உங்கள் வீட்டில் இருக்க அந்த குட்டி ரவுட்டர் வச்சு பண்ண முடியாது. அப்போ தான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு பவர்ஃபுல் ரவுட்டர் தேவைப்படுது. அந்த பவர்ஃபுல் ரவுட்டர்ஸ் தான் என்டர்பிரைஸ் ரவுட்டர்ஸ். அண்ட் அந்த என்டர்பிரைஸ் ரவுட்டர்ஸ் தான் யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? சிஸ்கோ மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்க. அண்ட் அந்த என்டர்பிரைஸ் ரவுட்டரோட காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ அதை நம்ம ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும் கம்பெனிஸ்க்கு போகிறப்போ, இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறப்போ. ஏன்னா எல்லா கம்பெனிஸ்க்கும் நெட்ஒர்க்கிங் தேவை, எல்லா கம்பெனிக்கும் நெட்ஒர்க் இன்ஜினியர்ஸ் தேவை. ஏன்னா அது ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை ஒரு பேங்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே நெட்ஒர்க்கிங் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால அந்த டிவைசஸை சிஸ்கோ தான் மோஸ்ட்டாக மெஜாரிட்டியாக எல்லாம் நிறைய இடத்துல இருக்கும். அந்த சிஸ்கோ டிவைசஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றத நம்ம கற்றுக்கும் போது தான் நமக்கு அந்த கம்பெனியில் என்டர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, சரி. ஓகே, வில் ஜஸ்ட் கெட் இன்டு திஸ். இந்த இமேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நான் லாஸ்ட் கிளாஸில் வேறு சிஸ்கோவோட இமேஜ் ஸ்விட்ச் இமேஜ் காமிச்சேன். இதுவும் ஒரு மாடல் இமேஜ் தான். ஓகே, ஸோ இங்கே சிஸ்கோ லோகோ இருக்கு பாருங்க. ஓகே, அண்ட் தென் யூ ஹாவ் திஸ் இதுவும் 24 port ஸ்விட்ச் தான். ஓகே, இது நம்ம அன்றைக்கே பார்த்துட்டோம், லாஸ்ட் கிளாஸே பார்த்துட்டோம். ஸோ இதை தான் அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிசிஸ் தான், கேபிள் வச்சு பிசிஸ் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். சரி, இது தெரியும். அண்ட் தென் இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த டிவைஸ், இதுதான் ரவுட்டர். ஓகே, ஸோ இந்த ரவுட்டர் வந்து இது சிஸ்கோ ரவுட்டர் 1900 சீரீஸு. இப்போ மார்க்கெட்டில் இது பெருசாக சிஸ்கோ மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை, இதோட அட்வான்ஸ்டு சீரீஸ்லாம் போயிட்டாங்க. பட் இந்த கான்செப்ட் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஒரு ரவுட்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அந்த மாடல்லாம் முக்கியம் இல்லை. ஓகே, நம்ம வந்து அந்த ரவுட்டர் எப்படி இருக்க போகுது அது ஃபிசிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம், அதுதான். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த ரவுட்டர், இது ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த ரவுட்டர். இங்கே இருக்கிறது வந்து பேக் சைடு. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் சைடில் பெருசாக ஒன்றும் இல்லைடா, ஒரு சிஸ்கோ லோகோ இருக்குது, அண்ட் தென் அது மாடல் நம்பர் இருக்குது, அண்ட் சில இண்டிகேஷன் லைட்ஸ் இருக்குது. ஓகே, அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா என்னன்றது செக் பண்ணி பார்க்கறதுக்கு. அண்ட் பேக் சைடில் தான் ரவுட்டர்லாம் மோஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்தோன்னா அகெயின் இதில் 24 போர்ட் இருக்குல்ல, இங்கே பார்த்தோன்னா 4 போர்ட் தான் இருக்குது பாரு. ஓகே, ரவுட்டர்ஸில் எப்பயுமே போர்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், 4 போர்ட் தான் இருக்குது. ரைட், அண்ட் அகெயின் வந்து பார்த்தோன்னா ஒரு பவர் ஸ்விட்ச் இருக்குது. இங்கே நம்ம பவர் இப்படி தான், எப்படி நம்ம பவர் கொடுக்கறதுக்கு ஒரு சாக்கெட், பவர் சாக்கெட் வேணுமோ அதே மாதிரி இது வந்து பவர் சாக்கெட்டு இதில் இருக்குது. இன்னும் சில கன்சோல் போர்ட் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம், ஸ்லோவாக வந்து வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தீஸ் திங்ஸ். ஸோ ஃபிசிக்கலாக பார்க்குறது ரவுட்டர் இப்படி தான் இருக்கும். அண்ட் காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா ஸ்விட்ச் தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மி, கம்பேரிட்டிவ்லி ரவுட்டரை பார்க்கும்போது ஸ்விட்சோட காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ரவுட்டர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான டிவைஸ், பட் அதில் போர்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா த பர்பஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரவுட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக, அதில் நிறைய அது ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட் டிவைஸ். ஸ்விட்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அது நம்ம பிசிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, என்கிட்ட வந்து ஒரு 20 பிசி இருக்குது அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் வேணும். பட் அந்த 20 பிசிக்குள்ளே நெட்ஒர்க் ஆக்சஸ் வேணும், இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஸ்விட்சால் கொடுக்க முடியாது, ரவுட்டரில் மட்டும்தான் அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் தான் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ பொறுமையாக பார்க்கலாம், நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். இது ஜஸ்ட் டே 3 தானே, உங்களுக்கு இன்னும் வந்து இன்னும் 12 more classes இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஐ கேன் மேக் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் வெரி கிளியர்லி. ஓகே, சரி. இது வந்து நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கறதுக்கு இப்படி தானே இருக்க போகுது. ஓகே, நீ வந்து ஒரு சிஸ்கோ ரவுட்டரோ ஸ்விட்சோ வந்து கூகுள் இமேஜை சர்ச் பண்ணுறனா கூட அது இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, நீ வாங்குறதா இருந்தால் ரொம்ப நீ பணக்காரனாக இருக்க அப்படின்னா ஒரு ஸ்விட்சோ ரவுட்டரோ வாங்கி வச்சுக்கோ, இல்லைனா சிம்பிளாக இமேஜ் மட்டும் நம்ம பார்த்துட்டு கற்றுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து அவங்களோட ஐகான் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரவுட்டோட ஐக்கானு, இது வந்து ஸ்விட்சோட ஐக்கான். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து நம்ம உண்மையாக பிசி எப்படி இருக்கும்னு தெரியும், கரெக்டாக. பிசி பார்க்கறதுக்கு நம்ம பார்த்துருக்கோம், லேப்டாப் எப்படி இருக்கும்னு தெரியும். பட் எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஒரு டயக்ராம் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும்போதோ இல்லை ஒரு டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணும்போதோ ஐகான் மாதிரி தானே காட்டுவாங்க. ஓகே, உண்மையாக யாரும் பிசியை ஃபோட்டோ எடுத்து அங்கே காட்ட மாட்டாங்க. பிசிக்குன்னு ஒரு ஐகான் இருக்கும், அந்த ஐக்கானை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம ப்ரெசன்டேஷன்ஸில், டயக்ராம்ஸ்லாம். அதே மாதிரி ஸ்விட்ச்ன்றது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஆனால் நம்ம டயக்ராமெட்டிக்காக அதை ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட மாட்டாங்க,
இப்படி தான் போடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நீ ஒரு ஐகான் பார்க்குற அப்படின்னா த மீனிங் ஆஃப் தட் இஸ் இட்ஸ் நத்திங் பட் அ ஸ்விட்ச். ஓகே, அதே மாதிரி இந்த ஐகான் பார்த்தேன்னா அது ரவுட்டர். ஓகே, ஸோ ரவுண்டாக போட்டு இந்த மாதிரி ஒரு 4 ஏரோ இருக்குது பார்த்தியா, இப்படி போட்டோன்னா அது வந்து ரவுட்டர். ஸோ நீ எப்பயாவது டயக்ராமில் பார்க்குற, அஃப்கோர்ஸ் நம்ம இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் கான்ஃபிகர்லாம் பண்ணுவோம், லேப்ஸ்லாம் பண்ணுவோம். ஓகே, நான் அன்றைக்கி கிளாஸ்லேயும் கிட்ட காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸில் நான் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணுறப்போ இல்லை ஃபஸ்ட் கிளாஸில் மேபி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம லேப் செட்டப் எப்படி இருக்கணும், அந்த லேப்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கும், அது வந்து ஸ்விட்ச். இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கும், அது வந்து ரவுட்டர். ஓகே, ஸோ ஐகானிக் ரெப்ரஸன்டேஷன் தான் நம்ம டயக்ராம்ஸில் இருக்கும். பட் புரிஞ்சுக்கோ, நீ வந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸை கிளிக் பண்ணி கமாண்ட்ஸ் டைப் பண்ணுவேன். பட் அது வந்து ஐகான் தான். இப்படி அந்த டிவைஸ் உண்மையாக பார்க்க எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் பார்க்கறதுக்கு இருக்க போகுது. இது வந்து ஒரு ரவுட்டர் ஓட ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ. இது வந்து ஒரு ஸ்விட்ச். ஓகே, ஸ்விட்சோட ஐகான் இது, ரவுட்டரோட ஐகான் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் கிவ் மீ மினிட். ஓகே, சரி, இப்போ வந்து நம்ம எப்படி டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ என்கிட்ட நான் சொன்னால ஸ்விட்ச் வந்து இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. டயக்ராமேட்டிக்காக அது இப்படி இருக்கும். ஸோ நான் வந்து எப்படி வரைவேன்னா இப்படி தான் வரைவேன். நான் ரொம்ப சிம்பிளாக தான் வரைவேன், அந்த மாதிரிலாம் வரைய மாட்டேன். நான் போயிட்டு இப்படி ஒன்று. ஓகே, ஸோ என்னோட டயக்ராமில் இவ்வளோ தான் ஸ்விட்ச்னு. ஓகே, ஒரு டப்பா போட்டு 2 ஏரோ போட்டேன்னா ஸ்விட்ச்னு அர்த்தம். சில டைம் நான் ஸ்விட்ச்னு எழுதிடுவேன், எதுக்கு இப்படிலாம் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஸ்விட்ச்னு எழுதிடுவேன். ஸோ நான் ஸ்விட்ச்னு எழுதினாலும் சரி, இந்த மாதிரி 2 ஏரோ 4 ஏரோ போட்டாலும் இட்ஸ் நத்திங் பட் ஸ்விட்ச். ஓகே, ஸோ ரவுட்டர் வந்து நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா இப்படி போட்டு, சாரி, இப்படி ஒரு சர்க்கிள் போட்டு இப்படி ஒரு எக்ஸ். ஓகே, இது வந்து என்னோட ரவுட்டர், என்னோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரவுட்டர். சில டைம் நான் இப்படி கூட போடுவேன், ஆர்னு போட்டு சர்க்கிள் பண்ணனா கூட பசங்க ரவுட்டர்னு புரிஞ்சுப்பாங்க. ஓகே, சரி, ரவுட்டரை திருப்பி வந்துடலாம். ஓகே, ஸோ அகைன் பிசி தான் எங்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிசிஸ் இருக்கு, PC1, PC2, PC3. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எல்லா பிசிஸையுமே வந்து நான் போயிட்டு கனெக்ட் பண்ண போகிறேன். எது கூட ஒரு கேபிள் வச்சு யாரோட கனெக்ட் பண்ணுறேன், ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது லெட்ஸ் சே 24 போர்ட்னு வச்சுக்கோங்க. 24 போர்ட்டில் வந்து எங்கிட்ட 4 பிசி தான் இருக்குது. நான் என்ன பண்ணலான்னா வந்து 5வது போர்ட்டு, லெட்ஸ் சே இது வந்து போர்ட் நம்பர் 1, ஸ்விட்சில் இருக்க ஒரு போர்ட்டு, 2வது போர்ட்டு, 3வது போர்ட்டு, 4வது போர்ட்டு, 4 பிசி தான் இருக்குன்னா 5வது போர்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், இல்லை எந்த போர்ட் வேணாம், டசன்ட் மேட்டர். ரவுட்டருக்குன்னு தனியாலாம் எந்த போர்ட்டும் இல்லைடா, நீ எந்த போர்ட் உனக்கு ஃப்ரீயாக இருக்கோ அதில் ரவுட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லெட்ஸ் சே நான் 5வது போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேனே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 24 போர்ட் இருக்குது, பட் 5 போர்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 4 வந்து பிசிக்கு, 1 வந்து ரவுட்டருக்கு. ஓகே, அண்ட் ரவுட்டர் இஸ் ஒன் ஹூஸ் கோனா கனெக்ட் அஸ் டு தி இன்டர்நெட். ஓகே, அவன் தான் நம்மளுக்கு இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் வீட்லேயே வந்து நீங்களாம் வைஃபை யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே, ஸோ வைஃபை இஸ் டிஃப்ரெண்ட் வே, ஏன்னா நீங்கள் ஏர்லேயே வந்து பேசிக்கிறீங்க. பட் ஒரு வயர்டு டெக்னாலஜின்னு வரப்போ, இல்லை உங்கள் காலேஜ் லேப் வச்சுக்கோங்க. எங்கள் காலேஜ் லேப்லேருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும்ல அவங்க எல்லாருக்கும், இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும்ல, அங்கே பார்த்தோன்னா மோஸ்ட்லி கேபிள்ஸ் தானே இருக்கும். அப்போ ஒரு பிசி வந்து ஒரு கேபிள் மூலம் ஸ்விட்சோட கனெக்ட் ஆகுது, அந்த ஸ்விட்சில் வந்து ரவுட்டரோட கனெக்ட் ஆகும். ரவுட்டர்ல இருந்தால் நமக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வரும். இது ரொம்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இன்னும் நிறைய இருக்குது இதில் பார்க்கறதுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் வே ஆஃப் இன்டர்நெட் ஆக்சஸ். ஸோ பிசிஸ் எல்லாமே ஸ்விட்சோட கனெக்ட் ஆவாங்க. ஸ்விட்சிலேருந்து ஒரு போர்ட் வந்து இதோட கனெக்ட் ஆகும், ரவுட்டரோட கனெக்ட் ஆகும். ரவுட்டர் தான் நமக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்குற ஒரு டிவைஸ். ஸோ இந்த மாதிரி நான் க்ளவுட் மாதிரி போட்டேன் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இன்டர்நெட். இன்டர்நெட் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். நம்மளோட ஹோல் ஃபோக்கஸுமே வந்து இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, அதுதான் நம்ம படிக்க போகிறோம். அகைன் அகைன் நம்ம நெட்ஒர்க்கிங் படிக்கிறதுக்கு மெயின் ரீசனே ஒரு கேம்பஸ்க்கோ ஒரு 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 ஆர்கனைசேஷனுக்கோ இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்கறது, அதில் என்னென்ன நெட்ஒர்க்கிங்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றது. ஓகே, ஸோ நம்மளோட கிளாஸ்லேயே மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா வந்து இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் லெட்ஸே அதுக்குள்ளே முடிச்சிடலாம் செஷனு. அகைன் இந்த செஷனும் தியரியை தாண்டா போகுது. நெக்ஸ்ட் செஷன் இந்த நாளைக்கு கிளாஸில் இருந்தால் மோஸ்ட்லி நம்ம லேப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். யா, ஸோ என்ன பண்ணலாம், we'll just try to understand what is the difference between two protocols that we have, TCP, UDP. இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நம்ம நெட்ஒர்க்கிங்கில். இப்போ நீ இங்கே வந்து இன்னும் மீட்டிங் அட்டன் பண்ணுறல, நம்ம என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம்னா யூடிபி யூஸ் பண்ணுறோம். ஓகே, நீ சில டைம் வந்து வெப்சைட் போவ, கூகுளில் சர்ச் பண்ணுவ, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ பார்க்குற, அந்த மாதிரிலாம் பார்த்தா அப்போலாம் டிசிபி யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எதுக்காக வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் ஓய்சி மாடல் கிளாஸ் சொன்ன மாதிரி அதை சொன்னேன். ஓகே, ஸோ இங்கே அழிச்சிட்டேன். பட் இதில் லேயர் 3, ஓகே, இதோட ஹெட்டர்ஸ்ன்னு சொல்கிறப்போ நான் சொன்னேன்ல சில இதெல்லாம் சோர்ஸ் ஐபி வேற எங்கேயாவது எழுதியிருக்கணும்.
இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, லேயர் 3 கவரில் இங்கே ப்ரோட்டோகால்னு ஒன்று எழுதியிருக்கேன் பார்த்தியா. இந்த இடத்துல தான் ப்ரோட்டோகால், நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கா, பட் நம்ம எது அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா டிசிபி அதிகமாக யூஸ் பண்ணுவோம், யூடிபியும் சில கேசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐசிஎம்பின்னு ஒன்று இருக்குது, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். அதுவும் நம்ம இது 3 தான் மோஸ்ட்டாக இந்த கிளாஸ் நீங்கள் படிப்பீங்க, இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ சிலதெல்லாம் அதை தாண்டி சிலதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, அதெல்லாம் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் இந்த கோர்ஸ்ல எனிவே. சரி, ஓகே. ஸோ அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு வில் ஜஸ்ட் கம்ப்ளீட் த செஷன். ஸோ டிசிபி யூடிபி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், எதுக்காக இதை யூஸ் பண்ணணும், எதுக்காக அது இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ என்கிட்ட இங்கே என் பிசி இருக்கட்டும், இப்படி வச்சுக்கலாம். இங்கே வந்து கூகுள் சர்வர் இருக்கு, google.com சர்வர். சரியா, இப்போ வந்து என் பிசியும் கூகுளோட சர்வரும் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் பிசியிலேருந்து ஃபஸ்ட்டு www.google.com அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ டைப் பண்ணோன்னா என்ன ஆகும்னா டிஎன்எஸ்னு ஒரு கான்செப்ட் நடக்கும், அதை நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது நடந்து முடிஞ்சக்கப்புறமா எனக்கு கூகுள் சர்வரோட ஐபி அட்ரஸ் கிடைச்சிடும். இப்போ கூகுள் சர்வருக்கு ஒரு ஐபி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 100.1.1.2. ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் நடந்து அதோட ஐபி அட்ரஸ் எனக்கு கிடச்சக்கப்புறமா எனக்கு கூகுள் சர்வரோட ஐபி அட்ரஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அசியூம் தட் இவன் வந்து யூஎஸ்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, யூஎஸ்ஏல இருக்கான், நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கேன். ஓகே, ஸோ சென்னையில் வடபழனியில் தான் இருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணலாம், இல்லை காஃபி. ஓகே, சரி. நெட்வொர்க் கீக்னு சர்ச் பண்ணுங்க கூகுளில். ஓகே, நம்ம ஆஃபீஸோட லொக்கேஷன் காட்டும், கால் பண்ணிட்டு வாங்க. நான் மோஸ்ட்டாக நான் இருப்பேன், பட் கிளாஸில் இருப்பேன், இல்லை கிளாஸில் இல்லைனா இங்கே இருக்க மாட்டேன். ஸோ கால் பண்ணிட்டு வாங்க, வில் மீட். ஓகே, நீவே கம்மிங் பேக் டு அவர் கிளாஸ். சென்னையிலேருந்து நான் வந்து google.comனு டைப் பண்ணிட்டேன். டிஎன்எஸ் நடந்துச்சு, ஐபிஎஸ் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே என்ன நடக்கும்னா, சென்னையில் இருக்க என்னோட பிசி ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவோம், யாருக்கு, கூகுள் சர்வருக்கு. ஓகே, அது எப்படிலாம் போகும்னா மல்டிபிள் ரவுட்டர்ஸ், நிறைய ரவுட்டர்ஸ் கிராஸ் ஆகி தான் போகணும். ஏன்னா வந்து யூஎஸ் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ இருக்குன்னு தெரியல எனக்கு, ஒரு 12,000 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 12,000 கிலோமீட்டர்ஸ் மோரலஸ் இருக்கலாம், ஒரு ரஃபாக எழுதுறேன். ஸோ 12,000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி என்னோட ரெக்வஸ்ட், அதாவது கூகுள் பேஜ் வேணுன்ற ரெக்வஸ்ட் வந்து இங்கேருந்து கூகுள் சர்வருக்கு போகுது. ஓகே, அது எப்படி போகும்னா நிறைய கேபிள்ஸ் இருக்கும், இந்த கடல்லலாம் சீலெல்லாம் நிறைய கேபிள்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, நிறைய சி கேபிள்ஸ். ஏன்னா இந்த கான்டினென்ட் டு கான்டினென்ட் கம்யூனிகேட் பண்ணுறப்பவே சி கேபிளில் தான் போவேன். சில பேர் கேட்பாங்க சேட்டலைட் யூஸ் ஆகாதா அப்படின்னு. ஓகே, சேட்டலைட்லாம் இன்னும் இருக்கு, அங்கங்கே இருக்கு, பட் ஸ்டில் பெருசாலாம் இன்னும் யூஸ் ஆகலை. ஓகே, அதனால இப்போ நம்ம எது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கோ அதை பற்றியே படிச்சுக்கலாம். ஸோ கேபிள் கனெக்ஷன்ஸ், ஆஃப்கோர்ஸ் கான்டினென்ட்ஸ் டு கான்டினென்ட்ஸ் கேபிள்ஸ் தான் இருக்கும். உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கேபிள் போகுது பார்த்தியா, வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருந்தா அதுலேருந்து ஒரு கேபிள் வெளியே போகும்ல, அந்த கேபிள்லேருந்து ஆரம்பித்து அது அப்படியே நிறைய இடத்துக்கு போயிட்டு கான்டினென்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி கடலுக்குள்ளே இருக்க கேபிள்ஸ் எல்லாம் போயிட்டு ரொம்ப தூரம் கிராஸ் பண்ணி யூஎஸ்ஏல இருக்க சர்வரை ரீச் பண்ணிடும். ஓகே, ஸோ அதையும் யூஎஸ்ஏல இருக்க சர்வரை ரீச் பண்ணியாச்சு. இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே எவனோ ஒருத்தன் சென்னையிலேருந்து என் பேஜை கேட்குறான், என் வெப் பேஜை கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சிச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்ககிட்ட ஒரு வெப் பேஜ் இருக்கும்ல, இதான் அந்த வெப் பேஜ் வச்சுக்கேன், கூகுள் லோகோ இருக்கு பாருங்க, இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கு, பட்டன் இருக்கு. ஓகே, அப்புறம் சின்ன சின்னதாக இருக்கு. ஓகே, இப்படிலாம் இருக்கு. ஸோ இது வந்து கூகுளோட பேஜ். இப்போ இந்த பேஜை தான் அவன் நமக்கு சென்ட் பண்ணணும், கரெக்டாக? அதுதானே கரெக்டாக இருக்கும், அவன் அதானே சென்ட் பண்ணணும். சரி, இப்போ என்னன்னா இந்த கூகுளோட பேஜோட சைஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, நீங்கள் கெஸ் பண்ணலாம். யூஸ்வலாக இதே கிளாஸ் ரூம் ட்ரைனிங்காக இருந்தால் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும்ல. நீங்கள் ஆன்லைனில் ஒரு பெரிய க்ரௌடோட இருக்கிறதுனால பெருசாக கொஷின் கேட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இதே கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கோ இல்லை வந்து ஒரு சின்ன ஆன்லைன் பேட்சோ இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் ரொம்ப இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. பட் எனவே இப்போ நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, அன்மியூட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. அதனால நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிடுறேன். ஒரு கூகுள் பேஜோட சைஸ் ஓகே எவ்வளோ இருக்கும்? இப்போ நம்ம ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 1 GB இருக்கும், கரெக்டாக? ஒரு பார்ட் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 20 MB இருக்கும். ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறோம்னா அது ஒரு 5 MB இருக்கும். நமக்கு எல்லாமே தெரியும் சைஸ், எல்லாத்துக்குமே சைஸ் இருக்குன்ட்டு. இப்போ கூகுள்ன்றது ஒரு வெப் பேஜ், கரெக்டாக? அது ஒரு HTML பேஜ். ஸோ காலேஜில் வெப் டிசைனிங்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு வெப் பேஜ், ஒரு HTML கண்டென்ட். ஓகே, அதுக்கும் ஒரு சைஸ் இருக்கும். வாட் இஸ் த சைஸ் ஆஃப் தி கூகுள் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லெட்ஸ் சே 300 KB ஆஃப் டேட்டா. அவ்வளோதான். இப்போ 300 KB தான் அந்த கூகுள் பேஜோட சைஸே. 300 KB தான் இருக்கும். 300 KBன்றது ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை. இப்போ நமக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கலாம்டா. இது இப்போ 300 KBன்றது உங்களுக்கு என்ன இருக்குது, கேபிக்கு அப்புறம் MB வருது. 1024 KB is equal to 1 MB. ஓகே, அது வந்து 1024 MB is equal to 1 GB. ஓகே, இப்போ நம்ம ஜிபியில் தான் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 1.5 GB இருக்கு,
சில பேர் வந்து வைஃபை கனெக்ஷன் வச்சுருக்கீங்க, லிமிட்டே இல்லாமல் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நம்ம ஜிபியில் பேசிட்டு இருக்கோம், பட் கேபின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி டேட்டா தான் கரெக்டாக. பட் இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே எப்போ டிசைட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 50 இயர்ஸ் முன்னாடி, 50 இயர்ஸ்க்கு முன்னாடியே 1965 டைம் ஃப்ரேமில். அப்போல்லாம் பார்த்தோன்னா 300 கேபின்றது ஒரு பெரிய டேட்டா. 300 கேபியா அப்படின்னு வாங்க எல்லாரும். ஓகே, இப்போ தானே 300 கேபி தானே அப்படின்றோம், அப்போலாம் 300 கேபி அப்படின்னு. ஸோ அப்போ 300 கேபி ஆஃப் டேட்டான்றது இட்ஸ் ஹியூஜ் டேட்டா. ஓகே, இப்போ நீ வச்சுக்கோயேன், அசியூம் தட் யூ வாண்டட் டு டிரான்ஸ்போர்ட் அ வெரி பிக் ஆப்ஜெக்ட். ஓகே, உன் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குடா. லெட்ஸே உன் காட்டுன்னு வச்சுக்கோ. ஓகே, உங்கள் கட்டில். அந்த கட்டில் வந்து அது ரொம்ப பெருசாக இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரே வண்டியில் ஏற்றி அனுப்ப முடியாது கரெக்டாக. ஏன்னா காட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, நம்மளோட கட்டில் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கட்டில் என்ன பண்ணுவோம், டிஸ்மேண்டில் பண்ணுவோம் கரெக்டாக. அந்த கட்டிலில் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும், அதை எடுத்துருவோம். ஏன்னா ஹெட் ஏரியா இருக்கும், அதை எடுத்துருவோம். எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், டிஸ்அசெம்பிள் பண்ணி. ஓகே, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னும் ஏதோ ஒரு வண்டி, எனக்கு என்ன வண்டி ஞாபகம் வரல. ஸோ ஏதோ ஒரு டெம்போ, ஏதோ ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு டெம்போ இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த டெம்போவில் எவ்வளோ ஃபிட் ஆகுமோ அவ்வளோதானே ஏற்றி அனுப்புவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த டெம்போ போயிட்டு அதை இறக்கி விட்டுட்டு திருப்பி வரும். அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஏற்றி திருப்பி அனுப்புவோம், திருப்பி இறக்கி விட்டு திருப்பி வரும். ஸோ கொஞ்சம் ஏற்றி விட்டு திருப்பி அனுப்புவோம். இப்போ தான் நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம். ஒரு பெரிய ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பெரிய ஆப்ஜெக்ட் நம்மளால் அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அது மல்டிபிள் டைம்ஸாக போகணும். இப்போ அதே தான் நெட்வொர்க்கிங்லையும். ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பெரிய ஹியூஜ் டேட்டா இருக்குது அப்படின்னா 300 கேபின்றது ஹியூஜ் கிடையாது, பட் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 300 கேபி ஆஃப் டேட்டா இருக்குன்னா 300 கேபியை ஒரே டைமில் ஒரே வண்டியில் ஏற்றி அனுப்ப முடியாது ஒரு பேக்கெட்டாக. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதை கட் பண்ணி அனுப்பணும். ஓகே, சரி. இப்போ 300 கேபி ஆஃப் டேட்டா இஸ் ஹியூஜ்னு வச்சுக்கோங்க. அப்போது இப்போ நான் சொன்னேன் ஒரு டெம்போ, இந்த டெம்போட ஒரு ஸ்டோரேஜ் சைஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தியா, அது நமக்கு தெரியும். அப்போ நம்ம அதில் ஏற்றி அனுப்புவோம். அந்த மாதிரி இப்போ 300 கேபின்றது பெரிய டேட்டா தான். அந்த காலத்தில் இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப பெரிய டேட்டா தான். அந்த நெட்வொர்க்கிங் எல்லாமே அந்த காலத்தில் டிசைட் ஆனது, நம்ம இன்னுமே அதே மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 300 கேபி பெரிய டேட்டா, 300 கேபி ஒரே டைம்ல என்னால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னா வாட் இஸ் தி மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட்? எம்டியூனா என்ன அது? அப்போ வந்து என்னால் எவ்வளோதான் ஒரு பாக்கெட்ல அனுப்ப முடியும், ஒரு பாக்கெட், அதாவது அங்கே பாக்கெட்னு நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட்குள்ள எவ்வளோ டேட்டா என்னால் டம்ப் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, என்னால் அதிகபட்சமாக ஒரு பாக்கெட்ல டம்ப் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ஜஸ்ட் 1.5 கேபி தான். நினைச்சு பாரு, 1.5 கேபி அவ்வளோதான் அனுப்பவே முடியும். அதுக்கு மேலே அனுப்பவே முடியாது. தட் இஸ் அ ரெஸ்ட்ரிக்டட் சைஸ். இப்போ இன்டர்னல் நம்ம அனுப்புறது எல்லாமே 1.5 கேபி தான்டா. அவ்வளோதான், ஒரு பேக்கெட்டோட சைஸ் 1.5 கேபி. அப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, 300 கேபி டேட்டா இருக்கு. 300 கேபியை நான் ஒன்றா அனுப்ப முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த 300 கேபியை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஓகே, நிறைய கட் பண்ணி ஒன்று 1.5 கேபியா ஆக்கிக்கணும். இப்போ ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான். 300 கேபி இருக்கு, ஒரு பாக்கெட்டோட சைஸும் 1.5 கேபிக்கு மேலே போகக்கூடாது. 1.5 கேபி அவ்வளோதான் நான் கட் பண்ணி வைக்கிறேன். அப்போ டோட்டல் எத்தனை பேக்கெட்ஸ் எனக்கு வேணும்? 200 பேக்கெட்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள் தானே. 200 இன்ட்டு 1.5 கேபி எவ்வளோ? 300 கேபி. ஓகே, அப்போ நான் 300 கேபின்ற ஒரு சின்ன டேட்டா அனுப்புறதுக்கு என்னால் ஒரு டைமில் அனுப்ப முடியாது. அதை என்ன பண்ண போகிறேன், கட் பண்ணி வச்சுக்கிறேன். 200 பேக்கெட்டா, 200 பேக்கெட்குள்ளேயும் எவ்வளோ டேட்டாவை டம்ப் பண்ண போகிறேன்? 1.5 கேபி. ஓகே, ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு கூகுள் பேஜ் பார்க்கறதுக்கு உனக்கு அந்த கூகுள் பேஜ்லேருந்து நீ ரெக்வஸ்ட் பண்ணக்கப்புறமா அது எத்தனை பேக்கெட்டாக வரும்? 200 பேக்கெட்டாக வரும். ஜஸ்ட் 300 கேபி ஆஃப் டேட்டா தான். ஓகே, நீங்கள் அசியூம் தட் நீங்கள் ஒரு மேட்ச் பார்க்குறீங்க, இல்லை ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஃபைல் டவுன்லோட், ஒரு கேம் டவுன்லோட் பண்ணுறேன், அந்த கேமோட சைஸ் 1 ஜிபின்னு வச்சுக்கோ. 1 ஜிபி கேம் டவுன்லோட் பண்ணுறேன்னா அது எத்தனை பேக்கெட் வரும்? எத்தனை 1.5 கேபி? 1.5 கேபி இன்டூ எத்தனை பேக்கெட்டில் இந்த 1 ஜிபி டெலிவர் பண்ண முடியும்? ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹியூஜ் கவுண்ட் கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன்னா எவ்வளோ வரும், ஒரு தெரில எனக்கு கேல்குலேஷனு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 லட்சம் பேக்கெட் கிட்ட தேவைப்படுதா. 8 lakhs பேக்கெட்டு, ஒரு பேக்கெட்லேயும் 1.5 கேபி இருந்தால் மட்டும்தான் உனக்கு அந்த 1 ஜிபி ஆஃப் ஃபைல் வரும். ஓகே, ஸோ ஹோப் யூ கேஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த வெரி சிம்பிள் கேல்குலேஷன் தட் ஐ டிட் ஹியர். சில பேர் சாட் மெசேஜ் அனுப்புறீங்க, நான் பார்க்கவே இல்லை சாட்லாம். ஓகே, எஸ், யா, ஸோ குட். சில பேர் சாட்டில் ஆன்சர் பண்ணுறாங்க, நைஸ். யாடா, ஸோ வந்துடலாம் இங்கே 1.5 கேபி இன்ட்டு நம்ம 200 பேக்கெட்ஸ் கரெக்டாக. இந்த 200 பேக்கெட்ஸை நான் 1.5 கேபி வச்சு டெலிவர் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிடுவேன். இப்போ த சேலஞ்சஸ், ஓகே, இப்போ எல்லாமே நமக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, ஒன்றும் இல்லை, 300 கேபியா,
அதை ஒரே டைம் அனுப்ப முடியாது. அதை கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், 1.5 கேபியாக போட்டு டெலிவர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பேக்கெட் போகுது, ஓகே, அதில் ஒரு 1.5 கேபி இருக்கும். அடுத்த பேக்கெட் போகுது, அதில் ஒரு 1.5 கேபி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி 200 பேக்கெட்டையும் நான் அனுப்பிடுவேன். 200 பாட்டி பேக்கெட் பண்ணி அனுப்பிடுறேன். ஓகே, திஸ் இஸ் பேக்கெட் நம்பர் 200, 1.5 கேபி. ஸோ இப்போ இந்த 200 பேக்கெட் இங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, இவன் இருக்கான் பற்றியா, நம்ம பிசி இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், அந்த 200 பேக்கெட்டையும் வாங்கிட்டு சேர்த்து வச்சிருவான். ஸோ கிட்டத்தட்ட அதே காட் எக்ஸாம்பிள் தான். நம்ம காட்டை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி சென்ட் பண்ணோம். நம்ம வீட்டுக்கு அது போனதுக்கப்புறம் என்ன திருப்பி என்ன பண்ணுறோம், அந்த டிஸ்மேண்டிலான அந்த ஆப்ஜெக்ட்லாம் தனித்தனியாக எடுத்துன்னு வந்து திருப்பி என்ன பண்ணுறோம், ஓகே, அசெம்பிள் பண்ணுறோம். கரெக்டாக, ஸோ அசெம்பிள் பண்ணுறோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இவன் அதான் பண்ண போகிறோம். ஸோ இவன் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி சென்ட் பண்ணிட்டான். டிஸ்மேண்டில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சென்ட் பண்ணிட்டான். இவன் என்ன பண்ணுறான்னா அதை அசெம்பிள் பண்ணுறான். ஓகே, ஸோ அசெம்பிள் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறோம், அசெம்பிள் பண்ண அப்புறம் 200 பேக்கெட்டும் ஒன் பை ஒன்னாக வந்து இந்த 1.5 கேபி 200 வாட்டி வந்து அது சேர்த்து வச்சு 300 கேபியாக ஆயிட்டு, இந்த 300 கேபியை தான் நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் கூகுள் போகும்போது பார்க்குறீங்க. கூகுள்னு அடிச்சக்கப்புறமா உங்களுக்கு இதுதான் நடக்குது. அவன்கிட்ட கேட்குற, அவன் வந்து 200 பேக்கெட் அனுப்புகிறான். அந்த 200 பேக்கெட் ஓன் பிசிக்கு வந்து அது சேர்ந்து கம்பைன் ஆகி நம்ம ப்ரௌசர் பண்ணுறான். இதெல்லாம் அவன் அனுப்பிட்டான்ல, நம்மளோட பிசியோ நம்ம ப்ரௌசர் என்ன பண்ணுவாங்க, அதை சேர்த்து வச்சு ஒரு கூகுள் பேஜாக உங்ககிட்ட காட்டுறான். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்றதுனால உனக்கு அது தெரியவே மாட்டேங்குது. டக்குன்றதுக்குள்ள நம்ம கூகுள் பேஜ் வந்துடும். அந்த கூகுள் பேஜ் டக்குன்றதுக்குள்ள வருதுன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாமே இருக்கு. ஸோ யூ நாட் நோட்டிசிங் இட், ரைட்? பட் இதே ஸ்லோ கனெக்ஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு அந்த 300 பேக்கெட்டும் வந்து சேர்ந்து கூகுள் பேஜ் தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் நம்ம இன்டர்நெட்லாம் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால நமக்கு டக்குன்னு அந்த பேஜ் வந்து லோட் ஆயிடுது. சரியா? சரி, இதுதான் ஜென்ரலாக வந்து நீங்கள் எந்த என்ன வெப்சைட் ஆக்சஸ் பண்ணாலுமே கூட இதுதான் கான்செப்ட். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன டேட்டா வேணால் பண்ணிக்கோ, என்ன டேட்டா ஆக்சஸ் பண்ணிக்கோ, கூகுள், ஃபேஸ்புக்கோ இல்லை வந்து ஜூம் மீட்டிங்கோ, வாட் எவர் இட் இஸ், இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். இதில் என்ன பிரச்சனை இருக்கும்னா, ஜென்ரலாக இந்த டேட்டா டெலிவரி பண்ணுறப்போ இதான் டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்ம வந்து கரெக்டாக டெஸ்டினேஷன் போய் சேர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, பட் சில டைம் ஆக்சிடென்ட்டும் ஆகும்ல. ஓகே, நான் தப்பாக அபசகுணமாக பேசல, லாஜிக்கலாக பேசுகிறேன். ஓகே, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன். ஓகே, மோஸ்ட்டாக நான் கரெக்டாக போய் சேர்ந்துருவேன். பட் சம்டைம்ஸ் இன்னும் ட்ராப் ஆகலாம். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் மை செல்ஃப் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். ஒரு வேலை சொல்கிறேன். ஓகே, ஒரு வேலை வந்து யாரோ ஒருத்தங்க அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி டேட்டாஸ், இந்த பேக்கெட்ஸும் இங்கேருந்து யூஎஸ்லேருந்து சென்னை வரைக்கும் வருது. இல்லை ஏதாவது பேக்கெட் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நெட்ஒர்க்கிங்கில் பார்த்தோன்னா நம்ம இன்டர்நெட் டேட்டாஸ் ஷேர் பண்ணுறப்போ 1% கிட்ட டேட்டா லாஸ் நடக்கும்டா எப்பவுமே. ஓகே, இப்போ நீ 200 பேக்கெட் அனுப்புறேன்னா அந்த 200 பேக்கெட்டில் 2 பேக்கெட் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்டில் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் டிக்ரீசிங் திஸ் பேக்கெட் லாஸ். அப்போ 200 பேக்கெட்டில் 2 பேக்கெட் லாஸ் ஆகிடும். ஓகே, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா 200 பேக்கெட் ஒரு பேக்கெட்டாச்சும் லாஸ் ஆகும். ஓகே, அதை நம்ம வந்து ஜீரோ ஆக்கவே முடியாது. ஏன்னா இங்கேருந்து இங்கே ஜஸ்ட் நினச்சி பாரு, 12,000 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி ஒரு பேக்கெட் ட்ராவல் ஆகுது, மல்டிபிள் ரவுட்டர்ஸை கிராஸ் பண்ணி வருது அப்படின்னா பேக்கெட் லாஸ் இஸ் ஹேப்பனிங், ரைட்? இட் ஷுட் ஹேப்பன், ஆர் இட் ஷுட் ஹேப்பன் சொல்றதுல வி கேனாட் அவாய்ட் இட்னு சொல்ல வரேன். ஓகே, அதான். ஸோ அப்போ எனக்கு பேக்கெட் நம்பர் 1, 2, 3 எல்லாமே சென்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் சென்ட் பண்ணுறான். ஒரு வேளை இங்கே இந்த 200 பேக்கெட் வரதுக்கு பதிலாக நடுவில் எங்கேயோ ஏதோ ஒரு லட்சே அரேபியன் சீலையோ இல்லை ஏதோ ஒரு சீல ஏதோ ஒரு ரீசன்னால, ரைட், ஏதோ ஒரு ரீசனால, அது எந்த ரீசனாக வேணா இருக்கலாம். ஒரு ரவுட்டர் டக்குன்னு ஹேங் ஆகலாம், ரவுட்டர் ஆஃப் ஆகலாம், இல்லை கேபிள் டேமேஜாக இருக்கலாம், வாட் எவர் த ரீசன் குட் பி. அதனால இங்கே வந்திருக்கிறது வெறும் 198 பேக்கெட்ஸ் தான். பேக்கெட் லாஸ் இஸ் ப்ராபபிலிட்டி இஸ் தேர் லெஸ், பட் இருக்கு. இப்போ இந்த 1% பேக்கெட் லாஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா 200 பேக்கெட் 2 பேக்கெட் வராது, அப்போ 198 பேக்கெட் தான் வரும். இப்போ இந்த 198 பேக்கெட் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த 198 பேக்கெட்டை வச்சு நம்ம யூசர் கிட்ட காமிச்சோம்னா யூசர் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, நினச்சி பாரு, அந்த 2 பேக்கெட் மிஸ் ஆச்சுல, அந்த 2 பேக்கெட் வந்து சர்ச் பாக்ஸ், நம்ம கூகுளில் சர்ச் பாக்ஸ் பார்ப்போம்ல, இங்கே இருக்கு பாரு, இந்த சர்ச் பாக்ஸ், இந்த 2 பேக்கெட் தான். இந்த 2 பேக்கெட் இதான், இந்த 2 பேக்கெட் வச்சுக்கோங்க. இந்த 2 பேக்கெட் ட்ராப் ஆயிடுச்சுடா. இப்போ உங்ககிட்ட கூகுள் பேஜ் எப்படி தெரியும்? அவன் அமிச்ச மாதிரி தெரியாது. அவன் அமிச்சது ட்ராப் ஆயிடுச்சுல, உனக்கு என்ன தெரியும்? கூகுள் லோகோ இருக்கும், அப்புறம் பட்டன் இருக்கும், அப்புறம் சிலதெல்லாம் இருக்கும். பட் என்ன இல்லை உங்ககிட்ட, இப்போ அந்த சர்ச் பாக்ஸ் இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன், திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறான், திருப்பியும் நீ அவங்ககிட்ட கேட்குற, திருப்பி என்கிட்ட கூட்டுறான்ட்டு. திருப்பி என்ன பண்ணுவான், திருப்பியும் அவன் அந்த பேக்கெட்டை கட் பண்ணி 200 பேக்கெட் அமிச்சு 200 பேக்கெட் உங்ககிட்ட திருப்பி சென்ட் பண்ணுவான். அவன் திருப்பி சென்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு 2 பேக்கெட் லாஸ் ஆகலாம்ல. அதெல்லாம் நம்மளோட ரேஷியோ ப்ராபிலிட்டியே 100 பேக்கெட்ல ஒரு பேக்கெட் லாஸ் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணா கூட திருப்பி என்ன ஆகும், உனக்கு அந்த டைம்ல மேபி சர்ச் பாக்ஸ் வரலாம்டா, பட் சர்ச் பட்டன் மிஸ் ஆகலாம். ஓகே, ஹோப் யூ ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஓகே, சர்ச் பட்டன் மிஸ் ஆகலாம். ஸோ சர்ச் பட்டன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அகைன் திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். ஸோ நீ எத்தனை வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணினே இருப்பேன், எல்லா வாட்டியும் நீ ரீஃப்ரெஷ் பண்ணும்போதும்
ஏதோ ஒரு டேட்டா லாஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஓகே, அப்போ வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ்? ஓகே, அதுக்கு தான் வி ஹேவ் சம்திங் கால் டிசிபி, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படின்னு. இது என்னன்னா இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இவன் டேட்டா அனுப்புறான் பார்த்தியா, இவன் டேட்டா அனுப்பும் போது ஜஸ்ட் லைட்டாக அன்டூ பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, குட். ஸோ இவன் டேட்டா அனுப்புகிறப்போ பேக்கெட் நம்பர் 1 அனுப்புகிறானா, பேக்கெட் நம்பர் 1 அனுப்பிச்சோடனே இந்த பிசி சொல்லணும், ஏய் சர்வர் ரொம்ப நன்றி, பேக்கெட் நம்பர் 1 கிடச்சிச்சு அப்படின்னு. அப்புறம் இவன் பேக்கெட் நம்பர் 2 அனுப்புறானா, பிசி சொல்லணும், ஏய் சர்வர் பேக்கெட் நம்பர் 2 கிடச்சிச்சுன்ட்டு. இவன் இவன் கிடச்சிச்சுன்னு சொல்ல நம்ம ஆளுக்கு ஹாப்பி ஆகிடும், ஓகே நம்ம அனுப்புறது எல்லாமே போய் சேருதுன்ட்டு. 3 அனுப்புவான், இவன் சொல்லணும், ஏய் சர்வர் 3வது தான் கிடச்சிச்சு, வெரி குட் வெரி குட். அவங்க இப்படி பேசினே போவாங்க. ஸோ ஒரு வாட்டி நான் அனுப்பும் போதும் அவன் வந்து பிசி வந்து சொல்லினே, சர்வர் அனுப்புறான், பிசி வந்து சொல்லினே இருக்கான், ஓகே வந்துச்சுன்ட்டு. ஃபைனலாக அவன் என்ன பண்ணுறான், 100 வரைக்கும் அனுப்பிச்சிட்டான். இவனும் சொல்லிட்டான், ஏய் 100 வந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது லெட்ஸ் இதான் அந்த லாஸ் ஆன பேக்கெட் 101 102. ஓகே, 101 ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணலாம், 101 சென்ட் பண்ணுறான், 101. அப்போது வந்து இது எங்கேயோ ரீச் ஆகலை, எங்கேயோ ட்ராப் ஆயிடுச்சு. அப்போது நம்ம பிசி என்ன சொல்ல மாட்டான், அவங்ககிட்ட தான் வரலையே, வராத பேக்கெட் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியும். அவன் வெயிட் பண்ணினே இருக்கான், ஏ நீ அனுப்புவான்னு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இவன் அனுப்பிச்சிட்டான், அது எங்கேயோ நடுவில் ட்ராப் ஆயிடுச்சு, இவனுக்கு வரல, இவன் அக்னாலேஜ் பண்ண மாட்டான். இப்போது நம்ம சர்வரே என்ன பண்ணுவான்னா இன்டெலிஜென்ட்டாக, இந்நேரத்துக்கு நான் அமுச்சு ஒரு 2-3 செகண்ட் ஆயிடுச்சு, இந்நேரத்துக்கு அவன் என்ன பண்ணணும், 101 வந்துச்சுன்னு சொல்லியிருக்கணுமே, அவன் சொல்லலையே. அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ 101 எங்கேயோ ட்ராப் ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன வரல, அவங்க கிட்ட இருந்து எனக்கு அக்னாலேஜ்மெண்ட் வரல. ஃபார் விச் பேக்கெட் நம்பர் 101. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ 101 ட்ராப் ஆயிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த 101 ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, ரீட்ரான்ஸ்மிஷன். ஒரு பேக்கெட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை ரீட்ரான்ஸ்மிட் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த 101 திருப்பி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவான், இவன் வந்து 101 கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவான். இப்போ சர்வருக்கு ஹாப்பி. ஸோ இப்போ திருப்பியும் ஏதோ ஒரு பேக்கெட் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கேன், லெட்ஸ் சே 151 லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ திருப்பி 151 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 151 லாஸ் ஆயிடுச்சு, இவன் திருப்பி அக்னாலேஜ் பண்ண மாட்டான். அப்போ அகைன் சர்வர் என்ன பண்ணுவான், 151 ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அப்போ ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணப்போ அது கிடைச்சுன்னா திருப்பி 151 வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ப்ராசஸ் நடந்துனே இருக்கும் அன்லெஸ் இவன் 200 பேக்கெட்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிக்கிற வரைக்கும். கிளியர், ரொம்ப சிம்பிள் ரைட். அப்போ 2 பிசிக்குள்ளேயும் ஒரு ரூல்ஸ், அது ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா, நான் அனுப்புறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்லணும், அக்னாலேஜ் பண்ணணும். அது 2 பேருமே அந்த அக்ரிமெண்ட்டை ஒபே பண்ணுவாங்க. அதுதான் நம்ம ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம், அதுதான் நம்ம ரூல்ஸ்னு சொல்றோம். சரி, இப்போ டிசிபின்றது ரொம்ப ரிலையபிள் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன்னா அதில் என்ன இருக்கும், அக்னாலேஜ்மெண்ட்ஸ் இருக்கும். என்னன்னா பேக்கெட் சென்ட் பண்ணும்போது அது எல்லாத்துக்குமே அக்னாலேஜ்மெண்ட் வந்துனே இருக்கும். ஸோ தட் ஏதாவது ஒரு டேட்டா நல்ல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அஃப்கோர்ஸ் வந்து ரீட்ரான்ஸ்மிட் ஆகிக்கும். ஸோ இது வந்து டிசிபியோட அட்வான்டேஜ். எல்லாருக்குமே டிசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வேலை நல்ல மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரீஃப்ரெஷ் பண்ண வேணாம்ல, அதுவே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2-3 செகண்ட்ஸில். அதான் அதோட ஐடியாவே. சரி, இப்போ யூடிபினா என்ன? ஸோ டிசிபியோட ஆப்போசிட் தான் யூடிபி. ஸோ டிசிபி என்ன சொல்கிறான், நான் உனக்கு அனுப்பினே இருப்பேன்டா, 1 அனுப்பிச்சிட்டேனா 1 சொல்லுன்னு சொல்கிறான், வந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்கிறான். 2 அனுப்பிச்சிட்டேனா 2 வந்துருச்சுன்னு சொல்லுன்னு சொல்கிறான். ஆனால் யூடிபி அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ இங்கே ஒரு சர்வர் இருக்கு, இங்கே ஒரு பிசி இருக்கு, இவன் சென்ட் பண்ணுறான், டே நான் 1 அனுப்பிச்சிட்டேன், நீ சொல்லவே சொல்லாத வந்துச்சுன்னு. 2 அனுப்பிச்சிட்டேன், சொல்லவே சொல்லாத. 3 அனுப்பிச்சிட்டேன், 4 அனுப்பிச்சிட்டேன், 5 அனுப்பிச்சிட்டேன், சொல்லவே சொல்லாத. ஸோ விச் மீன்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், யூடிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி இந்த 2 பேரும் பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை தே அக்ரீட் டு டாக் வியா யூடிபி மீன்ஸ், இவன் அனுப்பினே இருப்பான், அவனே சொல்லுவான், டே வந்தா வரட்டும், வரலனா போட்டோம், நீ எனக்கு எப்பவுமே அக்னாலேஜ் பண்ணாதன்னு சொல்லிட்டு. ஸோ இவனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது இங்கே போய் சேர்ந்துச்சான்றது சர்வருக்கு தெரியவே தெரியாது. பிசியும் சர்வர் என்ன அமைச்சிருக்கான் அப்படின்றதும் வந்து தெரியாது. ஸோ அது அந்த கம்ப்ளீட்டாக அந்த கனெக்ஷனே வந்து ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்கும். ஓகே, அவன் டேட்டா சென்ட் பண்ணினே இருக்கான், அது இங்கே வந்தால் நல்லது, வரலனா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ தட் இஸ் வாட் யூடிபி இஸ். அண்ட் யூடிபி எங்கே யூஸ் ஆகும், எதுக்காக யூடிபின்ற ஒரு ப்ரோட்டோகால் வைக்கலாம்? ஏன்னா அது வந்து அக்னாலேஜ்மெண்ட்ஸே இல்லைல்ல. அக்னாலேஜ்மெண்ட்டே இல்லைனா நீ அமிச்சது போச்சா போலையான்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, அப்போ எதுக்காக வை ஆன் எர்த் நீட் டு ஹாவ் அ ப்ரோட்டோகால் லைக் யூடிபி? அண்ட் அதுலேயும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இன்னைக்கு இப்போ இந்த மூமெண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூடிபி தான் யூஸ் பண்ணுறீங்க இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு. ஓகே, மேபி ஐ ஹோப் யூ கைஸ் ஆல்ரெடி கெஸ்ட் இட். ஓகே, லைவ் கான்வர்சேஷனுக்கு ஓகே, எப்படா உனக்கு ரீட்ரான்ஸ்மிஷன் வேணும், எப்போ ரீட்ரான்ஸ்மிஷன் வேணும்? ஓகே, நீ லைவாக பேசும்போது உனக்கு ரீட்ரான்ஸ்மிஷன் வேணுமா? அசியூம் தட் இப்போ நான் பேசினே இருக்கேன், ஏ அப்படின்னு சொல்லினே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நான் சொல்கிறேன் இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோ, நீ வந்து மீட்டிங்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்ட, மேபி உனக்கு வீட்டில் போகிற இன்டர்நெட்டோ இல்லை சிக்னல் கிடைக்கல, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் ஏன்னு ஏதோ ஒன்று சொன்னால் அது உனக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு 10 செகண்ட் நீ மீட்டிங்கில் இல்லை மீட்டிங்கில் இருந்திருக்க, பட் உனக்கு ஆடியோ கேட்கல, இல்லை வீடியோ கேட்கல, வீடியோ பார்க்கல, வாட் எவர் இட் இஸ்.
ரைட். இப்போ நினைச்சு பாரு, இப்போ நான் அந்த கடைசி 10 செகண்ட் டிஸ்கனெக்ட் ஆச்சு பார்த்தியா, அந்த 10 செகண்ட் உனக்கு ரீட்ரான்ஸ்மிட் ஆச்சுன்னா நீ என்ன புரிஞ்சுப்ப? லெட்ஸ் சே இப்போ நீ டிஸ்கனெக்ட் ஆகிட்ட, ரீகனெக்ட் ஆகிட்ட, ஒரு பேசினே இருக்கேன், ஆனால் நீ 10 செகண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டல. அந்த 10 செகண்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் மினிட்ல வந்தா ஐயோ ஓகே வித் இட். இப்போ நான் சொன்ன ஒன்று அது உனக்கு வரல, அடுத்த நிமிஷம் வருது, உனக்கு ஓகேவா அது? தட் டசன்ட் சீம்ஸ் டு பி அ லைவ் திங், ரைட்? அப்போ எப்போல்லாம் வந்து நீ லைவாக பேசணும்னு நினைக்கிறியோ அப்போல்லாம் உனக்கு என்ன தேவையில்லை? ரீட்ரான்ஸ்மிஷன் தேவையில்லை. நம்மளும் அதானே எதிர்பார்ப்போம். ஓகே மீட்டிங் டிஸ்கனெக்ட் ஆகிட்டோம், ரீகனெக்ட் ஆகிக்கலாம். ரீகனெக்ட் ஆனால் என்ன நீ எதிர்பார்ப்ப? அந்த மூமெண்ட்ல இருந்து நீ எப்படி பேசணும் அப்படின்றது, அந்த மூமெண்ட்ல இருந்து ஹவ் யூ டாக், அந்த மூமெண்ட்ல இருந்து நீங்க என்ன சொல்றீங்கன்றதான் வந்து நம்ம கேட்க போறோம். முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது எனக்கு மேட்டர் கிடையாது. பிகாஸ் லைவா வரப்போ முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுல நான் டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற விஷயம் எனக்கு தேவையே இல்லை. ஐ வாண்ட் ஒன்லி த ப்ரெசென்ட் அண்ட் த ஃபியூச்சர் திங்ஸ். ஓகே, அதனால எப்பெல்லாம் வந்து நீங்க மீட்டிங் அட்டன் பண்றீங்க, இல்லை வாய்ஸ் கால், வாட்ஸ்அப் வீடியோ கால் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. வாட்ஸ்அப் வீடியோ கால் என்ன பண்ணுவீங்க? நீ வீடியோ கால் பண்ற, டக்குன்னு அங்கே இங்கே கிளிச்சஸ் கிடைக்குது, இமேஜஸ் ப்ராப்பராக தெரியல, இன்னும் புவர் சிக்னல், நோ கனெக்ஷன், ஏதோ ஒன்று வருது, திருப்பி வந்து ஒரு 10 செகண்ட் ரீகனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த 10 செகண்ட் ரெண்டு பேருமே டிஸ்கனெக்ட் ஆகிட்டோம். அந்த 10 செகண்ட்ல நம்ம என்ன பேசணுன்றது திருப்பி ரீகனெக்ட் ஆகினதுக்கப்புறம் நமக்கு ரீட்ரான்ஸ்மிட் ஆகணுமா? நாட் ஆல் ரிக்வயர்ட், ரைட்? அப்போ யூ ஹேவ் டு திங்க் அபவுட் த யூஸ் கேஸ். இப்போ நான் ஒரு கூகுள் பேஜ் போகிறேன், அங்கே கூகுள் லோகோ வரல, இல்லை கூகுளோட சர்ச் பாக்ஸ் வரலன்னா அது வந்தால் நல்லது நமக்கு. பட் அதே நான் வீடியோ கால் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் அப்படின்னா அது வந்து ரீட்ரான்ஸ்மிட் ஆச்சுன்னா அது குழப்பம் நம்மள. அஃப்கோர்ஸ் வந்து நீ மிஸ் பண்ண ஒரு கண்டென்ட் அடுத்த நிமிஷத்தில் ரீட்ரான்ஸ்மிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அஃப்கோர்ஸ் இட் கன்ஃபியூஸ் யூ. அப்போ என்ன மாதிரி கண்டென்ட்டுக்குலாம் நம்ம வந்து யூடிபி யூஸ் பண்ணணும்? லைவ் கண்டென்ட், ரைட்? இப்போ ஐபிஎல் சீசன், நீங்கள் எல்லாரும் ஐபிஎல்ல மேட்ச் பார்க்குறீங்க, ஓகே? ஐ மீன் ஜியோ சினிமாஸில் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறீங்க. ஒருவேளை வந்து கண்டென்ட் டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, புவர் சிக்னல்னால அது ரீகனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ரீகனெக்ட் ஆகும்போது நமக்கு என்னலேருந்து ப்ளே ஆகும்? எப்பவுமே நல்ல டக்குன்னு ஒரு 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 அப்படியே ஹேங் ஆகும் பார்த்தியா வீடியோ, அப்போ நெட்ஒர்க் இஷ்யூ ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அப்போ திருப்பி 10 செகண்ட் அப்புறம் ரெஸ்யூம் ஆயிடுச்சுன்னா திருப்பி நீ எங்கேருந்து பார்க்க நினைக்கிற? அந்த மூமெண்ட்ல இருந்து தான் பார்க்கணும். அந்த 10 செகண்ட் என்ன ஆச்சுன்றது நம்ம யாரும் பெருசாக வரி பண்ணிக்க மாட்டோம், ரைட்? ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸில் வி வாண்ட் யூடிபி டு பி தேர். ஓகே, ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் டிஎன்எஸ் யூடிபி தான். அதெல்லாம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுறேன், டிஎன்எஸ் ஏன் யூடிபியில் ஒர்க் ஆகுது அப்படின்றது தான். ஓகே, சி ஓகே, I'll finish it here guys. So almost 7:55. தியரி செஷன் வேறு நீங்கள் லெசன் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆன்லைனில். ஸோ எனிவே ஃபைன். ஸோ நம்ம இந்த மீட்டிங் இங்கே ஏன் பண்ணிக்கலாம். ஸோ டிசிபின்னு ஒன்று இருக்குது, யூடிபின்னு ஒன்று இருக்குது. ஸோ எந்த யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அது யூஸ் ஆகும். வாட்ஸ்அப்பில் நீ சேட் அனுப்புகிற அப்படின்னா அது டிசிபி. வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புகிறேன்னா, வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுறேன்னா அது யூடிபி, ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து நீ ஜூம் மீட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா டிசிபி, சாரி ஜூம் மீட்டிங்கில் இருக்கீங்கன்னா அது யூடிபி. ஜூம் மீட்டிங்கில் சேட் பண்ணுறீங்கன்னா அது டிசிபி. ஓகே, ஸோ சிம்பிள். நீங்கள் எந்த யூஸ் கேஸ்க்காக அது யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது டிசிபியா யூடிபியாவோ அந்த டெவலப்பர் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும். ஓகே, சரி. உங்களுக்கு ஏதாவது queries இருந்தது, மெசேஜஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பர் குரூப்பில் இருக்குது, கரெக்டாக? நீங்கள் அந்த நம்பருக்கு டேரெக்டாக எனக்கு பிங் பண்ணலாம். இது நானோ இல்லை என்னோட அசிஸ்டண்ட்டோ உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகே, ஐ கேன் சி ஃபியூ வேஸ். ஏன்னோ சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க குரூப்பில். எனக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஐ talk of that. So UDP full form சொல்ல மறந்துட்டேன். Thanks for reminding that. So UDP stands for User Datagram Protocol. Okay, the UDP full form. Okay, so anyway, fine. So நீங்களே சாட்டில் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். That's good thing. ஓகே, சரி. எனிவே I'll end the meeting here guys. See you guys tomorrow. ஸோ நேற்று கிளாஸ் எடுக்க முடியல என்னால். I'll try to be regular. ஏன்னா அந்த பூட் கேம்ப் வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ணணுன்றது எனக்கு. பட் ஐம் வெரி பிஸி அண்ட் ஆல்சோ நேற்று இன்டர்ட் ஆக்சஸும் இல்லை ஆஃபீஸில். வீட்டுக்கு போய்லாம் ஐ குடன்ட் கனெக்ட். அதனால நேற்று we didn't have class. ஸோ மோஸ்ட்லி I'll try to be very regular. அட்லீஸ்ட் நீமே அந்த கிளாஸை டிஸ்கனெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ see you guys tomorrow. Bye. Thank you.